அன்று மோசே கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். अभिवादन करता हूं। இந்த நாளிலே எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்வில் நடந்த 2 அற்புதங்களை குறித்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகின்றேன். आज के दिन हिजकिया राजा के जीवन में चलने वाली 2 घटनाओं के विषय में मैं आपसे बात करना चाहता हूं। எசேக்கியா ராஜாவுடைய வாழ்விலே 2 மகிமையான வெற்றிகளை தேவன் கொடுத்தார். हिजकिया राजा के जीवन में 2 एक बड़ी विजय परमेश्वर ने उसे दी। அந்த வெற்றிகளை நமது வாழ்விலும் தேவன் தருவாராக. वह विजय परमेश्वर हमारे जीवन में देने पाए। முதலாவதாக पहली बात 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். दूसरा राजा की पुस्तक और उसका 18वां अध्याय। அங்கே சத்துருவின் மேல் அற்புதமான ஜெயம் பெற்ற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கின்றது. यहाँ पर शत्रु के ऊपर अद्भुत रूप से जय पाने की घटना के बारे में लिखा है। எசேக்கியா என்பவர் தாவீதின் வம்சத்தில் தோன்றி எருசலேமில் அமர்ந்து யூதாவை ஆளுகை செய்த ராஜா. जो हिजकिया राजा था वो दाऊद के वंश से ताल्लुक रख के और दाऊद के ऊपर दाऊद देश पर यहूदा देश पर वो राजा हुआ। இந்த எருசலேமிலே இவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களிலே जब ये यरूशलेम पर राज्य कर रहा था, அசீரிய சாம்ராஜ்யம் வலுப்பெற்று பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. जो आराम के राजा थे वहां पर बहुत ही सामर्थ्य रूप से कार्य कर रहे थे। அந்த அசீரிய சக்கரவர்த்தியாக இருந்த சனகரீம் என்பவன் जो असूर के जो राजा थे सनहेरीब, இந்த எருசலேமை பிடிக்கும்படி திட்டமிட்டான். जो यरूशलेम को अपने अधीन कर लेने के लिए योजना बनाई। இந்த ராஜா இந்த எருசலேமுக்கு எதிராய் வருவதை கேள்விப்பட்ட எசேக்கியா ராஜா जब उसको अपनी ओर आते हुए सुनने के लिए हिजकिया ने ध्यान दिया, அவனுக்கு சில வரிகளை செலுத்துவதாக அவன் பேச்சுவார்த்தை நடத்தி சில பொருட்களை கொடுக்கவும் செய்தான். उसके साथ बातचीत करने के लिए कुछ वस्तुओं की उपहार उसको प्रदान की गई। இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடும் திடீரென்று அசீரியா மன்னன் அவனுடைய படையை அனுப்பி எருசலேம் பட்டணத்தை முற்றுகை போட்டான். यहाँ पर हम देखते हैं कि असुर राजा ने उन सभी उपहारों को ग्रहण करके उसके बाद उस राज्य पर उसने घेरा कर लिया। 17ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கின்றோம். 17वें वचन में हम उसे देखते हैं। இவ்விதமாக அவன் அங்கே வந்து முற்றுகை போட்டுவிட்டு इस तरह से वो वहां पर यरूशलेम में आकर उसने घेराबंदी की। அவனுடைய சேனாபதியாகிய ரப்சாக்கே என்பவன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எருசலேமின் ஜனங்களோடு பேசுகிறான். उसने अपने सेनापति की ओर से अपने लोगों से उसने बातें की। அந்த ஜனங்கள் திடனற்று போகும்படி எசேக்கியாவை நம்பாமல் அவனை விட்டு விலகும்படி பல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தார்கள். ये जो असुर का राजा था वो इस लोगों को इसके लिए भड़काने लगा कि वो इसके पर विश्वास ना करें। இந்த அசீரியர்கள் இவ்விதமாய் அந்த ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது எருசலேமின் மூப்பர்கள் கடந்து சென்று, ஐயா, ஜனங்களோடு பேசாதிருங்கள், எங்களோடு பேசுங்கள் என்று அவளிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். जब असुर के लोगों से इस तरह से बातचीत कर रहे थे तब राजा ने कहा कि तुम लोगों से इस तरह से बातें ना करें, मुझसे बातें करें। ஆனால் அவர்களோ அதை கேளாதபடி ஜனங்கள் திடனற்று போகும்படியாய் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். लेकिन उन्होंने उस बात को ना छोड़ा, लोगों के हियाव को छोड़ देने के लिए उनसे तुरंत बातें करते रहे। அவ்விதமாய் மிகுந்த நிந்தனையும் அவமானமான பேச்சுகளை
எருசலேம் ஜனங்களுக்கு எதிராகவும் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு எதிராகவும் அந்த கூட்டத்தினர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். इस तरह से उन असूरी के लोगों ने हिजकिय्याह राजा के विरोध में और यरूशलेम के विरोध में बातें करते रहे. ஆகவே இப்பொழுது எசேக்கியா திடீரென்று ஒரு பெரிய நெருக்கத்துக்குள் ஆகிவிட்டான். एक बड़ी संकेती में हिजकिय्याह राजा आ गया. அவன் நிந்தனைக்கும் அவமானத்துக்கும் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறான். वह निंदा और बहुत ही अपमान की स्थिति में था. தன்னை விட பலம் வாய்ந்த ஒரு படை தன்னை முற்றிலும் சுற்றி வளைந்த நிலையில் அவன் அடைபட்டு கிடக்கிறான். अपने से ज्यादा एक सामर्थी सेना की ओर अपने आप को घेरे हुए और अपने आप को बंधे हुए स्थिति में थी. அந்த பெரிய ராஜாவுக்கு பொருட்களெல்லாம் கொடுத்த பிறகும் அவன் அதையும் வாங்கி வைத்துக்கொண்டு இப்படி துரோகமாக வந்து இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். वो देखता है कि जब मैंने उस अशूर के राजा को उपहार दी तो भी उसके बावजूद भी उसने मुझ पर आकर आधीन कर लिया. இப்படி பல நிலையில் எசேக்கியா மிகுந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான். बहुत सी परिस्थितियों में बहुत ही सकेती में हिजकिय्याह आ गया. அந்த வேளையில் அந்த மூப்பர்கள் வந்து ராஜாவிடத்திலே இப்படி எல்லாம் பேசுகிறான் என்று உண்மை நிலைமையை வெளிப்படுத்தினார்கள். प्राचीन उस समय में प्राचीन जो वहां के थे वो आकर राजा से उस स्थिति की बारे की सच्चाई बताते हैं. இப்பொழுது இந்த பெரிய ஒரு யுத்தம் பெரிய ஒரு சத்துரு சூழ்ந்து நிற்கும் பொழுது यहाँ पर एक युद्ध की स्थिति और एक बड़ी समस्या वहां पर आने पर இந்த எசேக்கியா ராஜா எவ்வண்ணமாய் இதை ஜெயம் எடுக்கிறான். यह हिजकिय्याह राजा किस तरह से उस पर विजय पाता है. முதலாவது அவன் செய்த காரியம் வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். जो उसने पहले विजय कार्य किया वो उसको हम देखेंगे दूसरा राजा उसके 19वें अध्याय में. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. எசேக்கியா ராஜா இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் கேள்விப்பட்ட போது जब हिजकिय्याह राजा ने इन स्थितियों को के बारे में सुना அவன் முதலாவது செய்த வேலை उसने पहला जो कार्य किया அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். वो यहोवा के भवन में गया. அல்லேலூயா. हालेलुया. இவன் இந்த ஒரு பெரிய சத்துருவை ஜெயிப்பதற்கு அவன் எடுத்த முதல் படி தேவனுடைய ஆலயத்தை தேடினான். इस बड़े शत्रु पर उसमें विजय पाने के लिए उसने पहला कदम जो उठाया वो है यहोवा के भवन में उसने अपना कदम रखा. ஒரு ராஜாவை பொறுத்தமட்டில் இது ஒரு மிகுந்த அற்புதமான ஒரு சம்பவம் தான். यदि राजा की स्थिति में हम देखें तो यह बहुत ही चमत्कार रूपी एक कार्य था. பட்டணத்தை சத்துரு வந்து சுற்றி நிற்கிறான். उस नगर को शत्रुओं ने चारों ओर से घेर लिया था. நிச்சயமாய் இவன் மந்திரி சபையை கூட்டி ராணுவத்தை தயார்படுத்தி தன்னுடைய பட்டணத்துக்காக போராட வேண்டும். ऐसी स्थिति में वो अपने मंत्री को गठित करके और उस राजा युद्ध के लिए तैयार होना था. ஆனால் இவனை பாருங்கள் ஆலயத்துக்கு நேராய் ஓடி வருகிறான். लेकिन हम देखते हैं कि यह यहोवा की भवन की ओर आता है. இதுதான் இவன் செய்த முதல் ஒரு வெற்றியின் காரியம். इसने जो पहला कार्य किया विजय का कार्य किया यही था. இவன் வழக்கமாய் செய்வது போல மந்திரி சபையை கூட்டி ராணுவத்தை தயார்படுத்தி இருந்தால் यदि जिस तरह से उसकी आदत थी और यदि वो मंत्रियों को एकत्रित करके और युद्ध करने के लिए सैनिकों को भी नियंत्रित करता நிச்சயமாய் ஜெயித்திருக்க மாட்டான். और निश्चित रूप से वो उस पर विजय नहीं पाता. ஏனென்றால் அசீரியனுடைய படை அவ்வளவு பெரிய படை. क्योंकि असुर की जो सेना थी वो एक बड़ी सेना थी. அவனை எதிர்த்து எருசலேம் வீரர்களால் நிற்க முடியாது. और उसका सामने करने की ताकत इस यरूशलेम के वीरों के अंदर नहीं थी. ஆனால் இந்த எசேக்கியா செய்த புத்தியான காரியம் लेकिन ये एक समझदारी का काम हिजकिय्याह राजा ने இந்த किया. சத்துருவை நான் ஜெயிக்கும்படி इस शत्रु को मैं जय पाने के என் लिए தேவனுடைய பாதத்தில் நான் விழப்போகிறேன். मैं परमेश्वर के चरणों पर गिराऊंगा. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை அவன் செய்தான். एक अच्छे निर्णय को उसने वहां पर लिया. தேவனுடைய ஆலயத்துக்கு தேடி வந்தான். वो यहोवा के भवन को ढूंढने आया. இன்று உங்களை சுத்தி பல சத்துருக்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். आज आपको घेरे रहने वाले बहुत से शत्रु होंगे. பலவிதமான பிசாசின் போராட்டங்கள் உங்கள் குடும்பங்களை சுற்றி இருந்து கொண்டிருக்கலாம். बहुत ही शैतानी आत्माओं की प्रकोप भी आपके परिवारों के विरुद्ध होगा. மந்திரவாத பில்லிசூனிய கிரியைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். जादू टोने की क्रिया भी आपको भयभीत करनी होगी. பலருடைய மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கலாம். बहुतों की डर की सूचना आपको आ रही होगी. சொப்பனங்களிலே பிசாசு பயங்காட்டி கொண்டிருக்கலாம். सपने में शैतान आपको डर दिखाता होगा. சிலரோடு பிசாசு பேசி கொண்டிருக்கலாம். और कुछ एक के साथ शैतान आकर बात
करता है பலவிதமான பிசாசின் கிரியைகள் உங்களை சுற்றி இருக்கலாம். और बहुत सी शैतान की घेरे में आप होंगे, ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்கள். लेकिन आज आपको एक बात करनी है, இவைகளுக்காக நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை தேடுங்கள். इन सभी कार्यों के लिए आपको परमेश्वर के भवन को ढूंढना है, தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள். परमेश्वर की उपस्थिति को चाहना है। நீங்கள் மற்றவர்களோடு இதை பேசிக் கொண்டிருந்ததனால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? आप यदि दूसरों को इसके विषय में बातें करते रहे तो आपका इसका क्या प्रयोग? ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொண்டு போவார்கள். हर एक आपको एक सलाह देकर जाएगा, ஆனால் நீங்கள் தேவனுடைய பாதத்தை தேடுங்கள். लेकिन आपको परमेश्वर के चरणों को ढूंढना चाहिए। தேவனுடைய சமூகத்தை தேடி வந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு. यदि आप परमेश्वर की उपस्थिति को खोज कर आएंगे तो निश्चित रूप से आपको विजय मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। பாருங்கள், இந்த எசேக்கியா என்கிற ராஜா தன்னுடைய விசுவாசத்தின் கிரியையை அங்கே வெளிப்படுத்துகின்றான். यहाँ पर हिजकिय्याह राजा अपने विश्वास को यहाँ पर प्रकट करता है। எப்படி அவன் மந்திரி சபை கூட்டாம ராணுவத்தை தயார்படுத்தாம அவன் ஆலயத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான், அது ஒரு பெரிய விசுவாச கிரியை. उसका जो एक बड़ा विश्वास था कि उसने मंत्रियों को जो संघ को गठित नहीं किया और सेना को तैयार नहीं किया, बल्कि विश्वास के द्वारा वहां पर आया। அவன் தேவனை அவ்வளவாக விசுவாசித்தான். उसने इतना अधिक उस परमेश्वर पर विश्वास किया। தேவனுடைய ஆலயத்தில் போய் இருக்கும் பொழுது சத்துரு என்னை தொட முடியாது என்பதை அவன் விசுவாசித்தான். उसने यह विश्वास किया कि जब मैं परमेश्वर के भवन में होऊंगा तो शत्रु मुझे नहीं छू पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா சத்துரு சுற்றி நிக்கிறான். क्योंकि शत्रु उसे घेरे हुए थे, ஒரு சின்ன திறப்பு கண்டால் உள்ளே வந்து விடுவான். यदि छोटा सा भी वो जगह पाएंगे तो वो अलग अंदर आ இந்த जाएंगे। இக்கட்டான சூழ்நிலையிலே इस संकट भरी परिस्थिति में பொறுப்புள்ள ஒரு ராஜா एक जिम्मेदार राजा எப்படி ஆலயத்துல போய் உட்கார்ந்து இருக்க முடியும்? कैसे वो परमेश्वर के भवन में जाकर बैठ सकता है? அந்த அளவுக்கு அவன் தேவனை விசுவாசித்திருக்கிறான். उस स्थिति तक कि उसने यहोवा पर विश्वास किया। அல்லேலூயா. हालेलुया। அவன் வந்து ஆலயத்திலே உட்கார்ந்தான். वह आकर यहोवा के भवन में बैठा। அன்பானவர்களே, மிகுந்த நெருக்கங்கள் மத்தியில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், हे प्रियो, आप बहुत सी संकट की स्थिति में यहाँ पर बैठे होंगे। நீங்கள் ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்து அதிகமாய் ஜெபித்து பார்த்திருக்கலாம். आप अपने घरों में भी अधिक रूप से प्रार्थना करके देख सकते थे। அந்த நெருக்கத்துக்குள்ளேயே இருந்து நீங்கள் ஜெபிக்கிறது விட आप उस संकट की परिस्थिति में प्रार्थना करते रहकर छोड़कर தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள். आप यहोवा के भवन में आइए। இது விடுதலையான இடம். यहाँ एक छुटकारा देने वाली जगह है। அநேக ஸ்தோத்திரங்களும் ஜெபங்களும் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இடம். यहाँ पर बहुत ही स्तुति और महिमा देने वाला स्थान है। இங்கே வந்து தேவ சமூகத்தில் உட்காருங்கள். यहाँ पर आकर आप परमेश्वर की उपस्थिति में बैठिए। சில மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுங்கள். कुछ समय के लिए आप प्रार्थना कीजिए। ஒரு பெரிய வெற்றி ஆரம்பமாகும். आपको एक बड़ी विषय मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா பலவேளை நம்ம அந்த நெருக்கமான இடத்துக்குள்ளேயே உட்கார்ந்து ஜெபிக்கும் போது बहुत ही समस्याओं में जब हम उस संकट में ही प्रार्थना करते रहे ஒரு விடுதலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். एक छुटकारे की स्थिति में हम रहेंगे। ஜெபிக்க வராது. हम प्रार्थना नहीं ஒரு कर पाएंगे। கட்டப்பட்ட சூழ்நிலை போல் இருக்கும். एक बंधी हुई स्थिति में अब हम இப்படி होंगे। முக்கியமான நெருக்கங்கள் சூழ்ந்த வேளைகளிலே जब इस तरह से संकट हमें घेर लेने पर சற்று விடுதலையாய் ஜெபிப்பதற்காக और छुटकारे के साथ प्रार्थना करने के लिए தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள். यहोवा के भवन में आइए। அல்லேலூயா. हालेलुया। தனியாக வாருங்கள். व्यक्तिगत रूप से आइए। குடும்பமாக வந்து சில மணி நேரம் ஜெபியுங்கள். आप अपने परिवार के साथ कुछ देर तक आकर प्रार्थना कीजिए। ஒரு சில சகோதரர்களாய் சேர்ந்து வந்து ஜெபியுங்கள். कुछ एक भाइयों के साथ आकर प्रार्थना कीजिए। தேவனை தேடி வரும் பொழுது தேவன் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். जब आप परमेश्वर को ढूंढ कर आते हैं, परमेश्वर आपके विश्वास का आदर करता है। அல்லேலூயா. हालेलुया। பிரச்சனை சூழ்ந்த நேரங்களிலே விசுவாசத்தை கிரியையிலே காண்பிப்போம். जब समस्या आपको घेरे रहे उस समय आपको विश्वास आपकी क्रिया में आपको बताना चाहिए। தேவனே, நான் உம்மை தேடுகிறேன். हे परमेश्वर, मैं तुझे ढूंढता हूँ। உம்முடைய ஒரு கிரியை நான் எதிர்பார்க்கிறேன் आपकी ओर से मेरे जीवन में कार्य को चाहता हूँ। என்று சொல்லி தேவ சமூகத்தை தேடி வாருங்கள். ऐसा कहकर आप परमेश्वर की उपस्थिति ढूंढ कर आइए। உபவாச ஜெபங்களிலே வாருங்கள். उपवास प्रार्थना में आप आइए। வந்து உங்கள் பிரச்சனைகளை தேவனிடத்திலே சொல்லுங்கள். आकर अपनी जो समस्या है परमेश्वर से बोलिए। பிசாசின் கிரியைகளை சொல்லுங்கள். जो भी शत्रु की क्रिया है वो भी बोलिए। பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து அழிப்பார். शत्रु की क्रिया को प्रभु यीशु मसीह नाश करेगा। அல்லேலூயா. हालेलुया। மனித போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது, और जब मनुष्य की ओर से आपको युद्ध आ जाता है, பல நிந்தைகள் அவமானங்கள் உங்களுக்கு நேராக வரும் பொழுது, बहुत सी निंदा और अपमान का आप जब सामना करते हैं, பலருடைய மிரட்டல்கள் உங்களுக்கு நேராக வரும் பொழுது, बहुतों की धमकी जब आपकी ओर आती है, உங்களை தவறாக பேசும் பொழுது, जब आपके
विरोध में वो बातें करते हैं, உங்களோடு யுத்தம் செய்ய அவர்கள் ஆயத்தமாகும் பொழுது, जब आपके विरोध में वो युद्ध करने के लिए तैयार होते हैं, உங்களுடையதை அவர்கள் பிடுங்கும் பொழுது, जो आपका है उसे वो छीनने के लिए, மனிதர்களால் பலவித போராட்டங்கள் வரும் பொழுது, मनुष्य की ओर से बहुत से संघर्ष आने पर தேவனுடைய ஆலயத்தை தேடுங்கள். आप परमेश्वर के भवन को ढूंढिए. ஹல்லேலூயா. हालेलुया. எசேக்கியா தன்னை சத்துரு சூழ்ந்து இருக்கும் பொழுது அவன் ஆலயத்தில் ஓடி வந்தான். हिजकिय्याह राजा जब शत्रुओं से घेरे हुए थे, वह यहोवा के भवन को ढूंढ कर आया. இரண்டாவதாக அவன் செய்த காரியம், दूसरा जो उसने किया कार्य, அதே வசனத்தில் தான் பார்க்கிறோம். उसी वचन में हम देखते हैं, அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். और वहां अपने वस्त्र को फाड़ा, टाट ओढ़कर यहोवा के भवन में आया. அல்லேலூயா. हालेलुया. யுத்தம் வந்திருக்கிறது. युद्ध आ चुका है. இப்பதான் ராஜவஸ்திரத்தை தூக்கி போடணும். अभी जो स्थिति थी कि राजा की जो वस्त्र है उसको धारण करें, ராஜாவாக அதை எதிர்கொள்ள வேண்டும். राजा उसे चाहना चाहिए. ஆனால் இவனோ लेकिन इसने யுத்தம் வந்திருக்கும் போது जब युद्ध आ चुका था, ராஜவஸ்திரத்தை கிழிக்கிறான், यह अपने वस्त्रों को फाड़ता है, ரெட்டை உடுத்திக் கொள்ளுகிறான், टाट को ओढ़ता है, சாக்கு துணியை உடுத்திக் கொள்ளுகிறான், वह टाट को ओढ़ता है ஆலயத்துக்கு வருகிறான். और भवन को आता है. அல்லேலூயா. हालेलुया. இவன் ஆலயத்துக்கு வரும் பொழுது जब ये भवन को आता है, ராஜா என்கிற பெருமையோடு வரவில்லை, यह एक राजा था उस घमंड के साथ ये नहीं आया. மிக பரிதாபமான நிலையில் வருகிறான். बहुत ही दुखित स्थिति में वो वहां पर आया. தான் தாழ்மைப்படுகிறதை जब उसने अपने आप को दीन किया, பப்ளிக் பார்க்கத்தக்கதாய், பொதுமக்கள் பார்க்கத்தக்கதாய் வருகிறான். आम लोगों ने उसे देखा, उस स्थिति में वो आता है. அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினான். इस स्थिति के उस तक के उसने अपने आप को दीन किया. சனகரிபுக்கு முன்னாலே போய் தாழ்த்தி விழவில்லை, और उसने सनहेरीब राजा के सामने अपने आप को दीन नहीं किया. ரப்சாக்கேக்கு முன்னால போய் தாழ்த்தி விழவில்லை, रब्साके की ओर जाकर उसने आपको दीन नहीं किया. மக்களுக்கு முன்னாலே தாழ்த்தி விழவில்லை, उसने लोगों के आगे भी अपने आप को नम्र नहीं बनाया. சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி விழுந்தான். सारे संसार के परमेश्वर की ओर उसने अपने आप को नम्र बनाया. அல்லேலூயா. हालेलुया. அதற்கு அவன் வெட்கப்படவில்லை. उसके लिए उसने अपने आप को लज्जित नहीं होना समझा. என் வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல வேணா நான் சாக்கு துணி உடுத்துட்டு ஆண்டவருக்கு முன்னால தாழ்மைப்படுத்துறேன் அப்படி நினைக்கல. उसने ये नहीं सोचा कि मैं अपने बेडरूम में जाऊं और टाट को ओढ़ लूं, ऐसा उसने नहीं सोचा. அப்ப வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. और ऐसी स्थिति में कोई उसे नहीं देखेगा. ஆனால் ராஜா அரண்மனையிலிருந்து ஆலயத்துக்கு ஓடி வருகிறான். लेकिन राजा अपने महल से भवन की ओर आता है. சாக்கு துணி கட்டி கொண்டு वो வருகிறான். टाट ओढ़े हुए आता है. வெளிப்படையாய் தாழ்மைப்பட்டான். वो बाहरी रूप से होकर नम्र बना. அது அவன் எடுத்த அடுத்த வெற்றி. यह जो उसने ली थी वो दूसरी विजय. அல்லேலூயா. हालेलुया. பிரச்சனைகள் வரும் பொழுது जब समस्या आती है, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. आपको परमेश्वर के आगे अपने आप को दीन बनाना है. மக்களுக்கு முன்பதாகவும் தாழ்மையாய் பேசுங்கள். जब मनुष्य के साथ आपको दीनता से व्यवहार करना है. பிரச்சனையினால் நெருக்கப்படுகிற வேளையிலே जब समस्या में आप संकट में आ जाते हैं, தகாததை பேசாதிருங்கள். जो नहीं बात करनी चाहिए आप उसे ना करिए. அது நடுவில் தேவையில்லாத வீரங்களை காட்டாதிருங்கள். उसके समय में आप ऐसी बहादुरी ना दिखाएं. எல்லாருக்கும் முன்பதாக தாழ்மையாய் நடந்து கொள்வோம். सभी के सामने आप एक दीन बन जाएं. ஆனால் கர்த்தருடைய பாதத்திலே விழுவோம். लेकिन परमेश्वर के चरणों पर गिरें. அல்லேலூயா. हालेलुया. இந்த மனிதன் முழுக்க முழுக்க தேவனிடத்தில் சரண் அடைந்தான். जो व्यक्ति था पूरी तरह से परमेश्वर के चरणों पर यह गिर गया. தேவன் அவனை கனம் பண்ணினார். परमेश्वर ने उसका आदर किया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவனை और जो परमेश्वर के सामने अपने आप को दीन करता है, கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். परमेश्वर से निश्चित रूप से उठाता है. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் जो உயர்த்தப்படுவான். अपने आप को दीन करता है वो उठाया जाएगा. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். जो अपनी खुद की बढ़ोतरी करता है वो गिराया जाएगा. இந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தரை மட்டும் தாழ்த்தினான். इस व्यक्ति ने परमेश्वर के सामने आके जमीन तक ही अपने आप को दीन किया. அல்லேலூயா. हालेलुया. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே लूका रचित सुसमाचार उसके 18वें अध्याय में இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். यीशु मसीह ने एक दृष्टांत कहा. இரு மனிதர்கள் ஆலயத்துக்கு வந்தார்கள். दो व्यक्ति परमेश्वर के भवन में आते हैं. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். एक जो चुंगी लेने वाला था और दूसरा फरीसी. பரிசேயன் பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தான். जो फरीसी था वो बहुत ही घमंड से बातें कर रहा था. ஆண்டவரே நான் பெரிய பரிசுத்தவான் என்று அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். और उसने ऐसा अपने आप को जाहिर किया कि मैं एक बहुत पवित्र व्यक्ति हूँ. அதோ பின்னால நிக்கிறான ஆயக்காரன், அவன மாதிரி நான் கிடையாதுன்னு சொன்னான். उसने कहा जो पीछे खड़ा हुआ चुंगी लेने वाला उसके समान मैं नहीं हूँ. நான் உபவாசத்துல கரெக்டா இருக்கிறேன்னு சொன்னான். उसने कहा कि मैं उपवास में बिल्कुल सही बना हूँ. நான் தசோபாகம் கொடுக்கறதுல
பங்குல கரெக்டா இருக்கிறேன்னு சொன்னான். उसने कहा कि मैं जो 10वां भाग दिया जाता है उसमें भी सही हूँ। இப்படி அவனுக்கு இருந்த நீதியை எல்லாம் அவன் சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருந்தான். इस तरह से जो उसकी अंदर की धार्मिकता थी उसने बोलकर अपने आप को घमंड दिखाया। தான் தேவநீதியினால் நிறைந்திருக்கிறவன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். उसने यह समझा कि मैं परमेश्वर की धार्मिकता से बना हूँ। அந்த ஆயக்காரனும் ஆலயத்துக்கு வந்தான். ये जो चुंगी लेने वाला था वो भी भवन में आया। அவன் தன்னை தாழ்த்தினான். उसने अपने आप को दीन बनाया। பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று उसने கூப்பிட்டான். कहा कि जो मैं पापी हूँ मुझ पर दया कीजिए। அல்லேலூயா. हालेलुया। இயேசு சொன்னார், यीशु ने कहा பரிசேயன் அல்ல, ये जो फरीसी है वो नहीं, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டு கடந்து சென்றான். ये जो चुंगी लेने वाला था यही धर्मी ठहर कर गया। பரிசேயன் வந்தவண்ணமாய் போனான். जो फरीसी जैसी स्थिति में वो आया था वैसे ही गया। அவன் ஆலயத்துக்கு வந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. वो जो भवन में आया उसके लिए कोई उपयोग उसको नहीं मिला। பெருமையோடு வந்தான், பெருமையோடு போனான். वो घमंड के साथ आया और घमंड के साथ चले गया। பெருமையோடு வந்தான், வெறுமையாய் போனான். जो खाली आया तो खाली चले गया। பாருங்கள், அவன் தன்னுடைய சொந்த நீதியை கொண்டு வந்தான், அதையே தூக்கிட்டு போனான். देखिए इसने अपनी धार्मिकता को लेकर आया, उसे उठाकर वो फिर चले ஒரு गया। பிரயோஜனம் இல்லை. कोई लाभ नहीं हुआ। இன்றைக்கு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று நான் முதலாவது சொன்னேன். मैंने कहा कि पहले आप भवन में आइए। இரண்டாவது எப்படி வர வேண்டும்? दूसरा किस तरह से आना चाहिए? தாழ்மையோடு வர வேண்டும். दीनता के साथ आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு अनेक பரிசேயர்கள் பெந்தேகோஸ்தே கோயிலும் இருக்கிறார்கள். आज हम देखते हैं कि बहुत से पेंटिकोस्ट चर्चेस में ये फरीसी होते हैं। சர்ச்சுக்கு வரும் பொழுதே ஒரு பெருமை. जो जब वो चर्च को आते हैं घमंड होने आता है। ஏதோ சபையிலே ஏதோ நாங்கள் செய்து விட்டோம். ओ चर्च के लिए हमने क्या कर दिया है? இந்த பெருமை ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குகிறது. आपका यह घमंड आपको भवन में आकर कुछ रहित हो जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। தாழ்மையோடு தேவனை ஆராதிக்க வர வேண்டும். दीनता के साथ आप परमेश्वर की आराधना करने आए। அடுத்தவங்களை நினைக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான எண்ணம். जब दूसरों को देखते हैं तो एक विपरीत विचारधारा। இந்த ஆயக்காரன மாதிரி நான் இல்ல. ओ इस चुंगी लेने की சிலருடைய உள்ளங்கள்ல இது இருக்கிறது. ओ कुछ लोगों के हृदय में ये हैगा। இவன் யாரு? ओ ये कौन है? நான் யாரு? ओ मैं कौन हूँ? இது உள்ளே இருக்கும் வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. यदि तेरे अंदर ये है तो आपको आशीर्वाद नहीं मिल सकता। தாழ்மைப்படுங்கள். अपने आप को दीन बनाइए। அல்லேலூயா. हालेलुया। தாழ்மையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள். दीनता के साथ परमेश्वर की भवन में आइए। Praise the Lord. அல்லேலூயா. हालेलुया। பகட்டான வஸ்திரத்தை தரித்து எனக்கு தான் எல்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்காக வரக்கூடாது. अच्छे चमकीले वस्त्रों को पहनकर मेरे पास ही सब कुछ है ऐसा दिखाने के लिए नहीं। மனத்தாழ்மை வெளிப்படுத்துகிற வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வாருங்கள். दीनता के वस्त्रों को पहनकर यहाँ पर आइए। ஆலயம் ஆடம்பரத்தை காட்டுகிற இடம் அல்ல. जो भवन है वो आडंबर को दिखाने के लिए नहीं। ஆலயம் பகட்டை காட்டுகிற இடம் அல்ல. और चमक धमक दिखाने के लिए भवन नहीं। ஆலயம் பெருமையை வெளிப்படுத்துகிற இடம் அல்ல. ये जो भवन है वो घमंड दिखाने की नहीं। ஆலயம் உன் பதவி ஆசையும் பதவி போட்டியை நடத்துகிற இடம் அல்ல. आपके जो पद है उसको दिखाने के लिए भवन नहीं। இது தேவனுடைய ஆலயம். यह परमेश्वर का भवन है। அல்லேலூயா. हालेलुया। இங்கே கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். यहाँ पर जो परमेश्वर के आगे दीन करता है वो बढ़ाया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கைகளை உயர்த்தி சொல்லுவோம். हालेलुया। அல்லேலூயா. நிச்சயமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது அவ்வளவு தாழ்மையோடு வர வேண்டும். निश्चित रूप से जब भवन को आते हैं तो आपको बहुत दीन बनना चाहिए। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। அது மட்டுமல்ல, यही काफी नहीं, எப்ப தேவ சமூகத்துல நம்ம சென்றாலும் जब कभी हम परमेश्वर की उपस्थिति में आते हैं அவ்வளவு தாழ்த்த வேண்டும். हमको जितना हो सके हमें अपने आप को दीन बनाना எனக்கு அது चाहिए। இருக்கு, எனக்கு இது இருக்கு, அந்த நினைவே வரக்கூடாது. मुझे ये है और या वो वस्तु है, यह सोच भी आपको नहीं आने चाहिए। நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் இவ்வளவு பைபிள் வாசிக்கிறேன், அதெல்லாம் அந்த நினைவுக்கே வரக்கூடாது. मैं इतनी बाइबल पढ़ता हूँ या प्रार्थना करता हूँ, ये भी आपके विचारों में नहीं आना चाहिए। நல்லா நிறைய நேரம் ஜெபிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். आप घंटों प्रार्थना करते हैं, ये आपके लिए बहुत आशीष का कारण है। ஆனா அதே ஒரு நீதியா பரிசேயனுடைய நீதியை மாதிரி நமக்கு ஆயிடக்கூடாது. लेकिन आपको वही धार्मिक जिस तरह से फरीसी ने समझा आपको नहीं होना चाहिए। உபவாசித்து ஜெபிக்கிற கிருபை அது உங்களுக்கு இருப்பது ரொம்ப சந்தோஷம். उपवास करके प्रार्थना करना यह एक अनुग्रह है जो आपको है, बहुत खुशी की बात है। ஆனா அதுவே ஒரு பரிசேய நீதியா நம்ம தலையில ஏறி உட்கார்ந்துட கூடாது. लेकिन ये फरीसी की जो धार्मिकता थी वही बनकर हमारे सर पर नहीं बैठना चाहिए। நீங்க நல்ல காணிக்கை கொடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். आप अच्छा दान देते हैं, ये बहुत खुशी की बात है। ஆனா அந்த காணிக்கை கொடுக்கிறேன் என்பது நம்ம தலையில பரிசேய நீதியா ஏறிட கூடாது. लेकिन मैं वो दान
देता हूँ जो फरीसी की धार्मिकता के रूप में हमारे सर पर ना बैठे। நீங்க அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றீங்க, ஊழியத்துக்காக ரொம்ப பிரயாசம் எடுக்கிறீங்க. आप बहुत सी आत्माओं को जीतते हैं और सेवा के लिए बहुत ही परिश्रम करते हैं। ஆனா ஒரு பொழுதும் அதெல்லாம் நமக்கு பரிசேய நீதியா நம்ம தலையில ஏறி உட்காரவே கூடாது. लेकिन हर चीज यह नहीं होना चाहिए कि जो फरीसी की धार्मिकता आपके सर पर बैठ जाए। அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கடினமா உழைக்கிறீங்க இந்த ஊழியத்துக்காக, ஆனாலும் அது பரிசேய நீதியா ஏறி உட்கார கூடாது. आप इस सेवा के लिए बहुत ही कठिन परिश्रम करते हैं, लेकिन तो भी वो जो फरीसी की धार्मिकता के रूप में आपके सिर पर ना बैठे। எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்யணும். जो भी आप करते हैं वो सभी परमेश्वर के करें। ஆனா ஆண்டவர் சமூகத்துல போகும்போது लेकिन जब परमेश्वर की उपस्थिति में आप आते हैं, இதையெல்லாம் சுமந்துட்டு போக கூடாது. ये सभी उठाकर आपको नहीं जाना இந்த चाहिए। கிரீடங்களை எல்லாம் ये जो ताज है ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து அவரை ஆராதிக்க வேண்டும். परमेश्वर के चरणों पर रखकर और परमेश्वर को आराधना करनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பரலோகத்தின் ஆராதனை தேவன் யோவான் அப்போஸ்தலனுக்கு காட்டின பொழுது जब स्वर्ग में कैसी आराधना होती है उसने यूहन्ना प्रेरित को दर्शन அந்த में दिखाते 24 மூப்பர்கள் தேவனை ஆராதித்தார்கள். और 24 जो प्राचीन थे वहां पर परमेश्वर की आराधना कर रहे थे। தங்கள் தலைகளில் இந்த கிரீடங்களை கழற்றி சர்வவல்லவருடைய பாதத்திலே வைத்து அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதித்தார்கள். और जो अपने सर पर ताज पहना था उन्होंने परमेश्वर के चरणों पर रखकर उस सर्वशक्तिमान परमेश्वर की पूरी रूप से आराधना की। அன்பானவர்களே, உலக ரீதியாக உங்களுக்கு எவ்வளவோ பட்டங்கள், கிரீடங்கள், மதிப்புகள், வெற்றிகள் இருக்கலாம். हे प्रिय, हो सकता है संसारिक रीति पर आपका बहुत आदर होगा, सम्मान होगा और आपकी ऊंची पदवी होगी। அதையெல்லாம் கொண்டு ஆண்டவர் பாதத்துல வச்சிரணும். उन सभी को लेकर आपको परमेश्वर के चरण में रखना அதை चाहिए। நம்ம தலையில வச்சுட்டு நின்னு ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. यदि नहीं, ऐसा नहीं होना चाहिए कि आप अपने सर पर रखकर அதை परमेश्वर கர்த்தருடைய की பாதத்தில் அர்ப்பணித்து தாழ்மையோடு ஆராதிக்க வேண்டும். उसे आप परमेश्वर के चरणों पर रख दें और अर्पण के साथ आराधना அதே कीजिए। போல நான் கொஞ்சம் முன்னா சொன்ன மாதிரி ஆவிக்குரிய ரீதியாகவும் நிறைய கிரீடங்கள், மேன்மைகள் நமக்கு உண்டு. इससे पहले जैसे मैंने कहा कि आत्मिक रीति से भी आपको बहुत सी महिमा और हमको बहुत से ताज हैं। ஊழிய விஷயங்களிலும் நமக்கு நிறைய கிரீடங்கள், வெற்றிகள் உண்டு. सेवा के रूप में भी हमें बहुत सी जय के कारण है और हमें ताज भी मिला है। இந்த எல்லா கிரீடங்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். उन सभी मुकुटों को परमेश्वर के चरणों पर रखकर परमेश्वर की आराधना करनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதை உத்தமமாய் செய்வீர்கள் என்றால் நீங்கள் விழுந்து போகவே மாட்டீர்கள். यदि आप इसको सच्चाई से करते रहे तो आप हरगिज नहीं गिरेंगे। நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்வீர்கள். आप तुरंत आप परमेश्वर के लिए बड़े कार्य करेंगे। இதுக்கு மாறாக செயல்பட ஆரம்பித்தால் यदि आप इसके विपरीत रूप से कार्य करें, கிருபையினுடைய சப்ளை நின்றுவிடும். जो अनुग्रह का सप्लाई है वो आपके लिए खत्म हो जाएगा। கொஞ்ச காலம் ஓட்டலாம், हो सकता है कुछ देर के लिए आप उसको चलाएं, தொடர்ந்து போகாது. लेकिन उसको निरंतर रूप से आप नहीं चला सकते। பிரயோஜனம் இருக்காது. उसका कोई लाभ नहीं होगा। வெத்து பேச்சாய் மாறி போகும். ये व्यर्थ की बातें हो जाएगी। கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், परमेश्वर के भवन में आइए, தாழ்மையோடு வாருங்கள். दीनता के साथ आइए। அல்லேலூயா. हालेलुया। தனி ஜெபத்திலே போகும்போது जब आप व्यक्तिगत प्रार्थना में जाते हैं, தாழ்மையோடு அவர் பாதத்திலே செல்லுங்கள். दीनता के साथ उसके चरणों पर बैठिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। இதைத்தான் எசேக்கியா இரண்டாவதாக செய்தார். यही है जो दूसरी बात हिजकिय्याह राजा ने की। பயங்கரமான போராட்டம் சுற்றி நிற்கிறது. बड़े एक संघर्ष को उसने चारों ओर घेरे हुए देखा। எதிர்க்கவே முடியாத சத்துரு வந்து நிற்கிறான். उसका वो सामना ना करने वाली स्थिति में वो था। இவர் ஆலயத்தில் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார். इसने भवन में आकर अपने आप को दीन किया। அதோடு கூட इसके साथ ही ஏசாயா தீர்க்கதரிசி இடத்திலே ஆட்களை அனுப்பி வைத்தார். इसने यशायाह भविष्यद्वक्ता की ओर अपने बहुत से लोगों को भेजा। அந்த தேவ ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்கும்படியாய் ஆட்களை அனுப்பி வைத்தார். वो परमेश्वर के जन के पास जाकर परमेश्वर की जो सलाह थी उसको मांगने के लिए अपने लोगों को भेजा। அப்பொழுது அந்த ஊழியக்காரர் போய் ஏசாயாவினிடத்தில் நடந்த சம்பவங்களை சொன்னார்கள். जब ये लोग वहां पर जाकर जो घटना घटी थी उसके बारे में उसने यशायाह से कहा। அப்பொழுது ஏசாயா சொன்ன வார்த்தைகள் 6-7 வசனங்களில் பார்க்கிறோம். जो यशायाह ने कहा वो हम 6 और 7 में देखते हैं। அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்பட வேண்டாம். उसने कहा कि असुर के राजा के जनों ने मेरी निंदा की है और मेरे उसके कारण मत डर। கர்த்தர் பேசுகிறார், அவன் உன்னை அல்ல என்னை தூஷித்த வார்த்தை என்று சொல்லுகிறார். उसने कहा कि परमेश्वर का वचन कहता है कि उसने तुझे नहीं मेरी निंदा की நீ है, பயப்படாதே என்று சொல்லுகிறார். तू मत डर ऐसा कहा।
அவன் அந்த அசீரிய ராஜன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்புவேன். ये संदेश सुनकर ओ वह असुर का राजा है, ऐसी आत्मा को भेजूंगा कि वो अपने देश को फिर से लौट जाएगा. அந்த அசீரிய ராஜனை தன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன். उस असुर राजा को अपनी तलवार के द्वारा उसे गिराऊंगा. இப்படி தேவ வார்த்தை கிடைத்தது. इस तरह से परमेश्वर का वचन उसे प्राप्त हुआ. அல்லேலூயா. हालेलुया. இவன் மூன்றாவது செய்த காரியம், इसने जो तीसरा कार्य किया था, தேவ ஊழியரிடத்திலே இருந்து ஒரு நல்ல வார்த்தையை பெற்றுக்கொண்டான். इसने परमेश्वर की सेवा की ओर से एक अच्छी बात को प्राप्त किया. நம்முடைய பிரச்சனைகள் நேரத்திலே जब हमारी समस्याओं के समय में தேவனை தேட வேண்டும், தேவனுடைய ஆலயத்தை நாட வேண்டும். परमेश्वर को ढूंढना चाहिए और परमेश्वर के भवन में आना चाहिए. இரண்டாவது நம்மை மிகவும் தாழ்மைப்படுத்த வேண்டும். और दूसरा यह है कि अपने आप को बहुत ही दीन बनाना चाहिए. மூன்றாவது तीसरी बात, தேவ ஊழியரின் ஆலோசனை கேட்க வேண்டும். परमेश्वर के सेवकों की सलाह लेनी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய சொந்த ஆலோசனைகள் இப்படி போகாதபடி अपने स्वयं की सलाह से हम ना जाएं. உலகத்தாருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடவாதபடி जैसा संसार कहता है उनकी सलाह पर ना चलें. தேவ ஆவியை பெற்று ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்க வேண்டும். परमेश्वर की आत्मा के द्वारा चलाए गए परमेश्वर के दास के द्वारा संतोष उसकी सलाह के द्वारा हमें चलनी चाहिए. அந்த ஆலோசனைகள் நமக்கு நிச்சயம் வெற்றியை கொண்டு வரும். वो सलाह हमें निश्चित रूप से जय को देगी. அல்லேலூயா. हालेलुया. அப்போ தேவ சமூகத்தில் வரும் பொழுது ऐसी स्थिति में जब हम परमेश्वर की उपस्थिति में आते இவன் हैं, ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். हम अच्छी इसने जो है अच्छी प्रतिज्ञा वचन को प्राप्त நல்ல किया. ஒரு வார்த்தை கிடைத்தது. इसको एक अच्छा वचन मिला. மகனே பயப்படாதே, हे बेटा तू मत डर, அவன் தன் தேசத்துக்கு திரும்பி போக நான் செய்வேன். वह अपने देश को लौट जाने के लिए मैं कार्य करूंगा. அங்க போய் அவன் விழுவான். और वहां पर जाकर वो गिरेगा. எவ்வளவு பெரிய வார்த்தை, कितनी बड़ी बात. நல்ல கிளியரான ஒரு வார்த்தை கிடைத்து விட்டது. बहुत ही स्पष्ट रूप से इसको वचन मिला था. அப்போ இந்த பயங்கரமான யுத்தத்திலே நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம். और इस भयंकर युद्ध में मैं नहीं हारूंगा. அசீரிய ராஜா தான் விழ போகிறான், जो अशुर का राजा है वो ही गिरने वाला है அவன் திரும்பி போக போறான். और फिर से वो लौटने जा रहा ரொம்ப है. தெளிவாய் தேவனுடைய வார்த்தை கிடைத்தது. बहुत ही स्पष्ट रूप से उसको परमेश्वर का वचन मिला. அல்லேலூயா. हालेलुया. அந்த வார்த்தை கிடைத்தது மட்டுமல்ல, जो वचन मिला था यही काफी नहीं. இதுல ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். एक और कार्य मैं आपको कहना चाहता हूँ. எந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் आप जिस किसी समस्या में हैंगे, தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள், आप परमेश्वर की उपस्थिति को ढूंढे, உங்களை தாழ்மைப்படுத்துங்க, अपने आप को दीन बनाए அடுத்து தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். और उसके बाद परमेश्वर के वचन को आप प्राप्त कर लें. அல்லேலூயா. हालेलुया. இது ரொம்ப தேவை. ये बहुत जरूरी है. தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளாம எழும்பாதிருங்கள். परमेश्वर की वाणी सुने बगैर आप ना उठिए. தேவன் சிலவேளை ஊழியர்கள் மூலம் வார்த்தையை தரலாம், हो सकता है कुछ समय में परमेश्वर के दासों के द्वारा आपसे बातें करें. அல்லது அந்த நேரத்திலே நாம் வாசிக்கிற வேத வசனங்களிலிருந்து வார்த்தையை தரலாம். हो सकता है उस समय जब आप वचन को पढ़ रहे हैं उस वचन के द्वारा भी परमेश्वर आपसे बात दे. அந்நாட்களில் ஒரு சொப்பனம் தரிசனம் மூலம் வார்த்தையை தரலாம். और उन दिनों हो सकता है सपने के द्वारा या दर्शन के द्वारा भी आपको वचन देता है. நம்முடைய சிந்தைக்குள்ளே தேவனுடைய வார்த்தை தொனிக்கலாம். हो सकता है आपके विचारों में ही हमारे विचारों में भी परमेश्वर के शब्द सुन ஏன்னா सके. தேவன் பேசுகிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. क्योंकि परमेश्वर जो हमसे बातें करे इसके बहुत से मार्ग हैं. ஏதோ ஒரு முறையிலே தேவன் நம்மோடு பேசுவார். किसी एक तरह से परमेश्वर हमसे बातें करेगा. அந்த வார்த்தை கிடைக்கும் வரை விடக்கூடாது. அந்த வார்த்தை கிடைக்கும் வரை விடக்கூடாது. उस वचन को पाए बगैर हमें उसे नहीं छोड़ना அந்த चाहिए. வார்த்தை பெற்றுக்கொண்டால் यदि आप उस वचन को प्राप्त कर लें, அதை உறுதியா பற்றிக்கொள்ளணும். आप उसे दृढ़ता से थामे रहें. அல்லேலூயா. हालेलुया. இது ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य है. இதுதான் வாக்குத்தத்தத்தினுடைய முக்கியம். यही है प्रतिज्ञा की मुख्यता. நாம் ஒரு குளத்துல விழுந்து தத்தளிக்கும் போது जब हम एक तालाब में गिरे और छटपटाने लगे, மேலிருந்து ஒருத்தங்க ஒரு வடம் ஒரு கயரை தூக்கி போடுறாங்க. ऊपर से एक व्यक्ति एक रस्सी को फेंकता है. அத மேலிருந்து போட்டு பிடித்துக்கொள் என்று சொல்லி வீசுவார்கள். ऊपर से फेंक कर उसको कहता है कि तू उसको पकड़ ले. அப்ப நாம் தத்தளிக்கிற நாம் जहाँ पर हम घबराहट में हम அதை எப்படியாவது கேட்ச் பண்ணணும். किसी भी तरह से हम उसे पकड़ना चाहिए. அதுதான் ரொம்ப முக்கியம். यही है बहुत मुख्यता. அந்த வடம் அல்லது அந்த கயர் தான் வாக்குத்தத்தம். वो जो रस्सी पकड़ना है वही है प्रतिज्ञा. அல்லேலூயா. हालेलुया. பிரச்சனையில் தத்தளிக்கிற நமக்கு समस्या के बीच में जब झुंझलाहट रहे आपको பரலோகத்தின் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். स्वर्ग की परमेश्वर आपको एक प्रतिज्ञा देता है. நான் சொன்ன மாதிரி கைக்குள்ள வந்து நிக்காது அது. जैसा हम मैंने कहा वो अपने हाथ में नहीं அதை रखेगी. வீசி கொடுப்பார்கள். वो
देगा। அதே மாதிரி கர்த்தர் அந்த வார்த்தையை தருவார். उसी तरह से परमेश्वर वो वचन देगा। ஒரு தீர்க்கதரிசனத்துக்குள்ளே இருந்தது வரலாம், हो सकता है भविष्यवाणी के रूप से वो आए, பைபிள் வாசிப்புல இருந்தது வரலாம், आप बाइबल जो पढ़ते हैं उसके द्वारा आए, சொப்பனம் தரிசனத்துக்குள்ள இருந்து வரலாம், सपने या दर्शन के द्वारा आए, நம்முடைய சிந்தனையில் ஓடுகிற பல சிந்தனைகளுக்குள்ளே இதுவும் வரலாம். हमारे विचारों में जो बहुत सी चिंताएं चल रही उसके द्वारा भी वो आ सकता है। அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்தெடுப்பது ரொம்ப முக்கியம். उस प्रतिज्ञा को पकड़ लेना बहुत ही मुख्य बात है। அல்லேலூயா. हालेलुया। அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். उसे आप पकड़ लेना चाहिए। பிடித்துக் கொண்டால் यदि आप उसको पकड़े रहे கடைசி வரை விட்டுறக்கூடாது. अंत तक के उसे नहीं छोड़ना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவன் கயிறை பிடிச்சிட்டு பாதியில விட்டாம்னா அப்புறம் பிடிச்சு பிரயோஜனம் இல்லையே. यदि वो रस्सी को पकड़कर आधे में यदि छोड़ दे तो उसे पकड़ने का कोई लाभ ना होगा। அவன் காரியம் வெற்றியாய் முடியிற வரைக்கும் அவன் கயிறை விடக்கூடாது. उसके कार्य को सफलता बगैर जब तक कि ना हो उस रस्सी को नहीं छोड़ना चाहिए। முதல்ல அதை கேட்ச் பண்றது ஒரு வேலை, पहले जो उसको पकड़ लेना एक काम அது தொடர்ந்து பற்றி கொள்வது அடுத்த வேலை. और तुरंत उसको पकड़े रहना ये दूसरा काम। ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்படி வசனத்தை பிடித்து தான் வெற்றி சிறக்க வேண்டும். हर एक परमेश्वर के बच्चों को वचनों को पकड़ कर ही जय प्राप्त करनी चाहिए। அல்லேலூயா. हालेलुया। மற்றபடி யாரோ வந்து ஏதோ சொன்னாங்கன்னு ஒரு இதமான வார்த்தையை நம்பி போகாதீங்க. इस तरह से आप किसी ने आपको कुछ कहा है उसको विश्वास करके आप ना जाएं। அது நிக்காது. वो नहीं ठहर ஆனா सकती, கர்த்தர் தரும் வசனம் நிக்கும். लेकिन परमेश्वर ने जो वचन देगा वो ठहरेगा। அல்லேலூயா. हालेलुया। அதை விசுவாசத்தால் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். वो विश्वास के साथ उसे दृढ़ता से पकड़ लें। இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைத்த உடனே जब ये वचन आपको मिलता है இதை எப்பவும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். आप इसका बार बार बोलें, अंगीकार करें और प्रार्थना करें। அந்த பிரச்சனைக்காக எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுகிறீர்களோ इस प्रार्थना के लिए जब कभी आप प्रार्थना करते हैं அப்பெல்லாம் இத மனப்பாடமா வச்சு சொல்லி 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 அறிக்கை பண்ணியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க इन வேண்டும். बातों को आप याद रख लें, मन में रखें और बार बार उसको प्रार्थना में लाएं। அதுதான் அந்த கயிறை பற்றிக் கொள்ளுதல். यही है उस रस्सी को पकड़ लेना। சில வேளை कुछ एक समय में இத பற்றிக் கொண்டு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது जब इसको पकड़कर आप प्रार्थना करते हैं தலைகீழா காரியங்கள் நடக்கலாம். हो सकते हैं उल्टे कार्य आपके जीवन में आए। பயப்படவே கூடாது. आपको डरने की आवश्यकता नहीं, இத விட்டுற கூடாது. आपको नहीं छोड़ना चाहिए। இதுபடி நடக்கலையே, और ऐसा नहीं चला, நினைக்காத வேற என்னவோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, जो मैं नहीं सोचा वो चल रहा है, இருக்கிறத விட இன்னும் மோசமா எல்லாம் போயிட்டு இருக்கு. जैसी स्थिति थी उससे भी बेकार स्थिति में आ गई है। அதெல்லாம் நம்ம விசுவாசத்துக்கு வரக்கூடிய சோதனைகள். यही है हमारे जो विश्वास की आने वाली परीक्षाएं। அதை புரிந்து கொண்டு वो समझकर கிடைத்த வசனத்தை விட்டுறவே கூடாது. जो आपको वचन प्राप्त हुआ है उसे आप नहीं छोड़ना அதை चाहिए, உறுதியா பிடித்துக் கொள்ளணும். उसे आप पकड़े रहना चाहिए। நான் அந்த நடந்த சம்பவத்தை நம்ப மாட்டேன், और जो घटना घट रही है उस पर मैं विश्वास नहीं करूंगा, உமது வார்த்தையை தான் நம்புவேன்னு சொல்லணும். आप कहे कि मैं आपका वचन ही विश्वास करूंगा। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் விசுவாசம். वही है विश्वास। ஆபிரகாமுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தார், अब्राहम को परमेश्वर ने प्रतिज्ञा உன்னை दी, ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். मैं तुझे आशीष दूंगा और तेरे वंश को बढ़ाऊंगा। இந்த கயிறை அவன் 25 வருஷம் பிடித்துக் கொண்டிருக்கிறான். इस रस्सी को उसने 24 वर्ष तक के पकड़े रहा। 25 வருஷமா நடக்கிற சம்பவம் என்ன? जो ये 24 वर्ष तक की चलने वाली घटना क्या थी? சாராளுடைய சரீரம் இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. जो सारा का शरीर था वो बहुत निर्बल हो गया। 74 வயசுலயாவது இவ பிள்ளை பெறுவான்னு அவன் நம்பலாம். ये जो 74 74 में ये क्या ये बच्चे को उत्पन्न कर सकती है? இப்போ 99 வயசு. अब ये जो है उसकी 94 वयस है। அப்ப அந்த வார்த்தை கிடைத்த நாளை விட இப்ப அதை நம்புறதுக்கு முடியாத ஸ்டேஜாக இருக்கிறது. जो वचन मिला है उसको उस वचन को विश्वास ना करने की स्थिति, சூழ்நிலை மோசமா போய் கொண்டிருக்கிறது. जो समस्या थी बहुत ही दुखित हो गई। அவ சொல்றான், என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய சரீரம் கர்ப்பம் செத்து போச்சு. वो कहता है कि वो मेरा शरीर मर चुका है और सारा की जो गर्भ है वो भी मर चुका है। எல்லாமே போச்சுதே, வார்த்தை கிடைச்ச பிறகு மோசமா எல்லாம் போயிட்டு இருக்கு சிச்சுவேஷன். उसने कहा कि सब कुछ चला गया, जो वचन को प्राप्त करने के बाद भी ये सभी स्थिति बहुत ही गंभीरता की है। ஆனால் அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. लेकिन उसने विश्वास में निर्बल नहीं हुआ। அவன் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு उसने प्रतिज्ञा को पकड़कर அதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்று அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். और जिसने प्रतिज्ञा को दिया उसको पूरा करने के लिए वो सामर्थ्य है, उसको उसने विश्वास किया। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு வாழுகிற வாழ்க்கை. यही है प्रतिज्ञा को पकड़कर जीने वाला जीवन। மற்றதெல்லாம் நம்பாதீங்க.
दूसरी बातों को आप विश्वास ना करें, மனுஷ வார்த்தைகளை நம்பாதீங்க. मनुष्य की बातों को आप विश्वास ना करें। சூழ்நிலை தலைகீழ போனாலும் அதை நம்பாதீங்க. यदि परिस्थितियां उल्टी जा रही है तो भी आप उसका विश्वास ना எல்லாம் करें। தலைகீழ போயிட்டே இருக்கும். हो सकता है सब आपके विपरीत ही हो रहा हो, கடைசில ஒரு நிமிஷத்துல அற்புதம் நடக்கும். अंत में 1 मिनट में आपको चमत्कार चलेगा। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் கர்த்தருடைய கிரியை. यही है परमेश्वर की कार्य। ஆபிரகாமுக்கு அப்படித்தான் நடந்துச்சு. अब्राहम को वैसा ही चला। 99வது வயசுல, சாராளுக்கு 99வது வயசுல, சாரி ஆபிரகாமுக்கு 99வது வயசுல, जो 94 वर्ष में अब्राहम की उम्र थी, சாராளுக்கு இப்ப 89. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, उस अवस्था में सारा से वो कहता है உனக்கு அடுத்த உற்பவ கால திட்டத்துல உனக்கு பிள்ளை கிடைக்கும். इसी ऋतु में आपको एक बच्चा उत्पन्न होगा। அவ சிரிச்சா. वो हंसने लगी। ஆண்டவர் ரொம்ப ஜோக் அடிக்கிறார் போல இருக்குன்ட்டு. परमेश्वर बहुत मजाक कर रहे हैं। அப்படித்தான் நிலைமை இருந்துச்சு. ऐसी स्थिति वहां पर थी। ஆனால் அடுத்த வருஷம் என்ன நடந்தது? लेकिन अगले वर्ष क्या हुआ? தேவன் சாராள் பேரில் கடாட்சமானா. परमेश्वर ने सारा के ऊपर दया की। தேவன் அவளுக்கு சொல்லி இருந்தபடியே புத்திர பாக்கியத்தை தந்தருளினார். जैसा परमेश्वर ने उसको कहा था वैसे इसको संतान की प्राप्ति हुई। அல்லேலூயா. हालेलुया। இப்படித்தான் ஒரு நிமிஷத்துல சடனா டர்ன் ஆகும். वैसे ही 1 मिनट में पूरी परिस्थितियां बदल जाएगी। சூழ்நிலைகள் எல்லாம் மோசமா போயிட்டு இருக்கட்டும். और जितनी भी समस्याएं वो बहुत ही खराब होगी। கடைசி வரை அந்த கயிறை மட்டும் விட்டுறாதீங்க. अंत तक कि आपको उस रस्सी को नहीं छोड़ना चाहिए। கடைசி நிமிஷத்தில் எல்லாம் அற்புதமாய் மாற்றம் பெறும். अंत तक के परमेश्वर अंत में आपको सारी परिस्थितियों का विपरीत करने எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு எங்க சத்துரு போராடி நிக்கிறான்? कहां पर शत्रु आपसे எங்கே மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள்? कहां पर मनुष्य आपको घेरे हुए हैं? சூழ்நிலை நீங்க விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு இன்னும் மோசமா போய் கொண்டிருக்கிறதா? क्या आप जैसा विश्वास करते हैं आपकी परिस्थितियां और भी खराब हो रही है? குழப்பத்தின் மேல் குழப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறதா? समस्या के ऊपर समस्या क्या अधिक हो रही है? அது ஒன்றை பார்த்தும் பயப்பட வேண்டாம். आप उसको देखकर भयभीत ना होएं। கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். परमेश्वर ने जो प्रतिज्ञा दिया है वो पूरी होगी। நீங்கள் அற்புத வெற்றியை பெறுவீர்கள். आप अद्भुत रूप से चमत्कार प्राप्त करेंगे। கர்த்தரை விசுவாசித்திருக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். जो परमेश्वर पर विश्वास करता है वो लज्जित नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே மூன்றாவது அவன் ஏசாயா மூலம் நல்ல ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டான். हम देखते हैं कि उसने तीसरे जो बात की वो यशायाह के द्वारा अच्छे वचन को प्राप्त किया। அதே மாதிரி ஒரு கிரியை ஆரம்பித்தது. वैसे ही कार्य हमको यहाँ पर आगे आरंभ हुए। 8-9 வசனங்களில் பார்க்கும் பொழுது 8 और 9 वचनों में हम जब देखते हैं, திடீரென்று எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா என்பவனை கர்த்தர் எழுப்பினார். अचानक से जो इथियोपिया का राजा है वहां पर खड़ा हुआ। அவன் இந்த அசீரிய ராஜாவோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான். जो ये अशूर के राजा को युद्ध करने के लिए वहां पर चालू हुआ। இப்பொழுது அசீரிய ராஜா திசை திருப்பப்படுகிறான். जो असूर राजा की जो दिशा थी वो विपरीत दिशा में आ गई। எருசலேமை பிடிக்கிறதுக்காக சுற்று வளைந்து நிக்கிறான். ये यरूशलेम को पकड़ने के लिए घेराबंदी की। அப்ப செய்தி வருது, உமக்கு விரோதமா எத்தியோப்பியாவிலிருந்து அவன் புறப்பட்டிருக்கிறான்னு சொல்லி. और ऐसा संदेश आता है कि इथियोपिया की ओर से तुझे युद्ध के लिए आ रहे हैं। அப்போ இவன் பார்க்கறான், எருசலேம் சின்ன பட்டணம் எப்ப வேணாலும் பிடிச்சுக்கலாம். उसने देखता है कि जो यरूशलेम है वो छोटा नगर है, उसको कभी भी पकड़ सकते हैं। ஆனா எத்தியோப்பியனை விட்டா ஏதாவது பண்ணிடுவான். लेकिन जो इथियोपिया को यदि छोड़ दे तो ये कुछ कर அவனை देगा। முதலாவது சமாளிக்க வேண்டும் पहले उसे संभालना चाहिए என்று சொல்லி அவன் திரும்ப போகிறான். ऐसा सोचकर वो फिर से गया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கிரியை செய்தார். परमेश्वर ने जैसा वचन कहा था वैसे ही परमेश्वर ने कार्य किया। இவன் திரும்ப புறப்படுகிறான். ये जब फिर से जाता है, இப்படி புறப்படுகிற வேளையிலே जब इस तरह से वो जाता है, ஒரு கடிதத்தை, ஒரு நிருபத்தை எசேக்கியாவுக்கு கொடுக்கிறான். एक पत्र को वहां पर हिजकिय्याह को दिया जाता है। அதுல திரும்பவும் மிரட்டல், फिर से वहां पर एक धमकी दी जाती है, நிந்தை, फिर से निंदा, பரியாசம், फिर से उसका ठट्टा उड़ाना। இதைத்தான் எழுதி இருக்கிறான். यही सब लिखा। எழுதி இத ராஜாவுக்கு அனுப்புகிறான். ये सब लिखकर उसने राजा को भेजा। அதாவது அவன் புறப்பட்டு திரும்ப போகிறான். वो फिर झुंझलाहट में फिर से जाता है, ஆனா அதுக்குள்ள ஒரு மிரட்டல் கடிதத்தை அனுப்புகிறான். फिर से वो एक धमकी का एक पत्र लिखता है। இப்பொழுது நான்காவதாக எசேக்கியா செய்தது, जो चौथा हिजकिय्याह राजा ने किया, 14ஆம் வசனம் வாசிங்க. 14वां वचन। எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து.
திரும்பவும் ஆலயத்துக்கு ஓடி வருகிறார். फिर से वो उसको लेकर परमेश्वर के भवन में आता है. எசேக்கியாவுக்கு ஒரு கடிதம் வந்த உடனே जब उसे एक पत्र प्राप्त हुआ, இந்த கடிதத்தை வாங்கிட்டு அகைன் ஆலயத்துக்கு வருகிறான். और उस पत्री को लेकर वो तुरंत परमेश्वर के भवन में आता है. பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே ஆலயத்துக்கு தான் ஓடி வந்தார். जब उसे समस्या को सुना तो भी वो भवन में आया. இப்ப திரும்ப ஒரு கடிதம் வந்து விட்டது. फिर से उसे एक पत्री प्राप्त हुई. கடிதத்தை கையிலே எடுத்துட்டு ஆலயத்துக்கு ஓடி और வந்தார். उस पत्री को लेकर वो परमेश्वर के भवन में आया. கர்த்தருக்கு முன்பாக வாசித்து காண்பித்தான். वो परमेश्वर के पास स्थिति में आकर उसने पढ़ा. அல்லேலூயா. हालेलुया. சில வேளை உங்களுக்கும் இப்படித்தான். उसने फिर से उसे पढ़ा. சில மிரட்டல் கடிதங்கள் வரலாம். हो सकता है आपके विरोध में भी बहुत से धमकी சில और पत्र தீமையான आए. காரியங்கள் வரலாம். बहुत से बुरे कार्य आपके विरोध में आए. அதையும் தேவ சமூகத்தில் கொண்டு வாருங்கள். आप उन सभी को परमेश्वर की उपस्थिति में लाएं. அல்லேலூயா. हालेलुया. சில காரியங்களை தூக்கிட்டு ஆலயத்துக்கு கொண்டு வர முடியாது. कुछ कार्य को आपको लेकर नहीं आना सकती ஆனா है. அதை தேவ சமூகத்துல கொடுங்க. उसे आप परमेश्वर की उपस्थिति में छोड़ दें. கர்த்தருடைய கரத்துல கர்த்தருடைய பாதத்துல கொடுங்க. परमेश्वर के हाथों में, परमेश्वर के चरणों में उसे सौंप दें. கர்த்தர் கிரியை செய்வார். परमेश्वर कार्य करेगा. அல்லேலூயா. हालेलुया. நம்ம ஆளுகளுக்கு மிரட்டல் கடிதம் வராது. हमें धमकी प्राप्त नहीं होगी. அடிக்கடி கலர் முட்டை வாசல்ல கிடக்கும். जो रंग बिरंगे अंडे वहां पर आपके चौखट पे होंगे. குங்குமம் வச்ச எலுமிச்சம்பழம் கிடக்கும். जो कुमकुम लगाकर नींबू आपके चौखट पे होगा. இந்த மாதிரி சில குளப்படிகள் கிடக்கும். इस तरह के कुछ कार्य होंगे. வாசல்ல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும். आपके जो द्वार पर लहू को छिड़काव देखेंगे. அது பஸ்கா ஆட்டு ரத்தம் இல்ல. वो फसा का लहू नहीं. அது எவனோ ஒரு மந்திரவாதி செஞ்சுட்டு போனது. ये कोई जादू टोने वाले ने किया है. இந்த மாதிரி சில கருவிகள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். इस तरह से बहुत से यंत्र आपके विरोध में आ सकते हैं. பயப்பட வேண்டாம். आपको डरने की आवश्यकता नहीं. அதையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். उसे भी परमेश्वर की उपस्थिति में अर्पण कर दें. அந்த இடத்துல என்ன அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் பண்ணி அதை கடிந்து அப்புறப்படுத்துங்க. उस तरह से परमेश्वर की उपस्थिति में प्रार्थना करके उसका नाश किए. அப்புறம் தூக்கி தூர போடுங்க. और फिर उसके बाद उसको दूर அல்லேலூயா. हालेलुया. அதை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. उसको लेकर परमेश्वर के भवन में आने की आवश्यकता नहीं. அல்லேலூயா. हालेलुया. அபிஷேகத்தை நிறைந்து அதை சவித்து அப்புறப்படுத்த வேண்டியதான். आप अभिषेक से भरकर प्रार्थना करें और उसे खत्म करें. மிரட்டல்கள், धमकी பயமுறுத்தல்கள், और धमकाना और பொல்லாத डराना பட்டயங்கள் और तलवारें उठना அடிக்கடி வருகின்றது. जब आप बार बार आती है. சத்துரு அனுப்புகிறான். या शत्रु लेकर आता है. மனிதர்கள் அனுப்புகிறார்கள். मनुष्य भेजते हैं. ஒன்றும் பயப்பட வேண்டாம். किसी से भी डरने की அதை आवश्यकता नहीं. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். उसे परमेश्वर की उपस्थिति में अर्पण करें. இந்த மனிதன் அப்படியாக செய்து ஒப்பு கொடுத்தார். इस व्यक्ति ने वैसे ही करके अपने आप को अर्पण किया. ஒப்பு கொடுத்த பொழுது जब इसने अर्पण किया, கர்த்தர் அவரோடு பேசினார். परमेश्वर ने उससे बातें की. ஏசாயாவை கொண்டு தேவன் பேசினார். ऐसा भविष्यद्वक्ता के द्वारा उससे बातें की. கடினமான வார்த்தைகளை தேவன் அசீரியனுக்கு விரோதமாக பேசினார். जो कठोर बातें परमेश्वर ने असुर के विरुद्ध में कही. அது மட்டுமல்ல, यही काफी नहीं. 2 நாளாகமத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. दूसरे राजा में इतिहास की पुस्तक में हम देखते हैं. அதை மட்டும் வாசிப்போம். 32ஆம் அதிகாரம் 32वां अध्याय 20ஆம் வசனம். 20वां वचन. 2 நாளாகமம் 32:20. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அல்லேலூயா. हालेलुया. இது ராஜாக்கள் புத்தகத்திலே இல்லை, நாளாகமத்திலே இருக்கிறது. राजाओं की पुस्तक में नहीं, ये इतिहास दूसरे इतिहास की पुस्तक में है. இந்த பயங்கரமான நெருக்கம் வந்த வேளையிலே एक घोर संकट भरी परिस्थिति में இப்பொழுது எசேக்கியாவும் ஏசாயாவும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். यहाँ पर हम देखते हैं कि हिजकिय्याह राजा और यशायाह नबी दोनों मिलकर प्रार्थना करते हैं. ஒருவேளை ஒரே இடத்தில் கூடி வந்து ஜெபித்தார்களா என்று தெரியவில்லை. हो सकता है ये एक स्थान में प्रार्थना कर रहे हैं, ऐसा नहीं मालूम. அவரவர் இடங்களில் இருந்து கொண்டும் ஜெபித்திருக்கலாம். हो सकता है 2 स्थानों में होकर उसने प्रार्थना की हो. ஆனால் இப்பொழுது இந்த நெருக்கத்திலே 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். लेकिन वो संकट में दोनों मिलकर प्रार्थना करते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா இது ரொம்ப இக்கட்டான சமயம். क्योंकि ये बहुत संकट की स्थिति थी. ஒரு முறை ஜெபித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாயிற்று. एक बार प्रार्थना की और परमेश्वर की वचन प्राप्त किया. வெற்றி வரும் என்று நினைக்கும் பொழுது ஒரு மிரட்டல் கடிதம் வந்து விட்டது. विजय प्राप्त होगी जब ऐसा सोच रहा था तो एक धमकी प्राप्त हुई. அப்ப அடுத்ததும் சூழ்நிலை மோசமா இருக்கிறது. और भी स्थिति जो गंभीरता थी. அந்த வேளையில் திரும்ப ஏசாயாவுக்கு சொல்லி விடுகிறார். उसके बाद उसने फिर से एसाया को कहता है. ஏசாயா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். जो एसाया था वो प्रार्थना करना शुरू करा. ஏசாயாவை பாருங்கள்.
यशायाह को देखिए, ஆண்டவர் தான் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சுல்ல, और परमेश्वर ने जो भविष्यवाणी कह दी, அப்படி சொல்லிட்டு அவர் சும்மா இருக்குல்ல. उसने कहा कि अब मैं चुप नहीं रहूंगा। தீர்க்க தரிசனம் சொன்னவரும் ஜெபிக்கிறார், जो जिसने भविष्यवाणी कही वो भी प्रार्थना करता है, பாதிக்கப்பட்டவனும் ஜெபிக்கிறான். जो इस घटना से ग्रसित है वो भी प्रार्थना ரொம்ப करता है। நெருக்கங்கள் வரும் பொழுது जो बहुत ही संकट में आने पर நாம் தனிமையில் ஜெபித்து ஜெயமெடுக்க முடியாது. हम व्यक्तिगत रूप से हम उसका जय नहीं प्राप्त कर அப்படிப்பட்ட सकते। நேரங்களில் ஊழியர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். वैसी स्थिति में हम सेवकों से बांटें और प्रार्थना करें। அப்ப ஊழியர்களும் ஜெபத்தில் உதவி செய்யும் பொழுது जब सेवक लोग भी इस प्रार्थना में हमारी मदद करने पर அந்த பிரச்சனையில் விடுதலை வரும். उस समस्या में छुटकारा आएगा। அல்லேலூயா. हालेलुया। எசேக்கியா 2 முறை ஆலயத்தில் வந்து ஜெபித்திருக்கிறார். हिजकिय्याह राजा दो बार वह परमेश्वर के भवन में आकर प्रार्थना की, ஆனா சூழ்நிலை இன்னும் ஒரு கட்டறுத்தல் வரவில்லை. लेकिन जो स्थिति में कोई परिवर्तन नहीं आया। இப்பொழுது ஏசாயாவும் எசேக்கியாவும் சேர்ந்து ஜெபித்தார்கள். यहाँ पर हम देखते हैं कि हिजकिय्याह और यशायाह मिलकर प्रार्थना करते அந்த हैं। வசனத்துக்கு அடுத்த வார்த்தை என்ன? அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. हालेलुया। तब परमेश्वर ने एक दूत को भेजा। அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். तब यहोवा ने एक दूत को भेजा। அது தேவனுடைய ஒரு அற்புதமான செயல். यह परमेश्वर का एक अद्भुत रूप से कार्य है। எசேக்கியா முதல் தடவை ஆலயத்துக்கு போனப்போ இது நடக்கல. जब हिजकिय्याह पहली बार परमेश्वर के भवन में गया, ரெண்டாவது தடவை ஆலயத்துக்கு போன உடனே நடக்கல. दूसरी बार गया तो नहीं चला। ஆனா அந்த ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபித்த வேளையிலே लेकिन जब ये दो व्यक्ति एक मन होकर प्रार्थना करते உடனே हैं, பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பினார். उसने स्वर्ग से एक दूत को भेजा। அல்லேலூயா. हालेलुया। சில காரியங்கள் கட்டறுக்கப்படாமல் போகும் பொழுது कुछ एक कार्य जब बंधनों में छुटकारा ना आए, நல்லா நம்மளோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையை தெரிந்து கொள்ள வேண்டும். जो हमारे साथ एक मन होकर प्रार्थना कर सकते हैं, उन व्यक्तियों को आप चुन लें। அல்ல நம்முடைய தேவ ஊழியரிடத்திலே இதை சொல்ல வேண்டும். नहीं तो आप अपने दास सेवकों को पास आकर उसे कहें। ஒரு ஒருமனமுள்ள ஜெபம் அங்கே வெளிப்படும் பொழுது जब आप एक मन से प्रार्थना करना அந்த शुरू करें, கட்டு அறுக்கப்படும். वो बंधन टूटेंगे। கரங்களை தட்டி தேவனை तालियां மகிமைப்படுத்தலாம். बजाकर महिमा करें। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். परमेश्वर ने एक दूत को भेजा। 5 காரியங்களை எசேக்கியா செஞ்சிருக்கிறாரு. 5 कार्य को हिजकिय्याह ने किया। அவர் ஆலயத்தில் பிரவேசித்தார். वह यहोवा के भवन में आया। இரண்டாவது தன்னை தாழ்த்தினார். दूसरा उसने अपने आप को दीन किया। மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை ஊழியர் மூலம் பெற்றுக்கொண்டார். तीसरा जो है परमेश्वर के दास के द्वारा वचन प्राप्त किया। நான்காவது நிருபம் வந்த உடனே திரும்பவும் ஆலயத்துக்கு போய் அதை தேவனிடத்தில் கொடுத்தார். जब चौथी बात यह हुई कि जब उसके विरुद्ध में पत्री आई तो वह ஐந்தாவது परमेश्वर के भवन में गया। ஐந்தாவது ஏசாயாவும் எசேக்கியாவும் சேர்ந்து ஜெபித்தார்கள். पांचवी बात एशिया और हिजकिय्याह मिलकर प्रार्थना की। இப்பொழுது கர்த்தர் தூதனை அனுப்பினார். अब जो है परमेश्वर ने दूत को भेजा। அந்த தூதன் என்ன செய்தார்? यह दूत क्या करता है? 2 நாளாகமம் 32 दूसरा राजा और उसका 32वां। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரி 2 ராஜாக்கள் 19 दूसरा राजा 19 அதனுடைய கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். उसके अंतिम भाग में हम देखते हैं 35ஆம் வசனம். 35वां वचन। அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், उस रात्रि में क्या हुआ? அன்று ராத்திரி கர்த்தர் தூதனை அனுப்பினார். उस रात्रि में रात में परमेश्वर ने दूत को கர்த்தருடைய भेजा। தூதன் புறப்பட்டு जब यह दूत निकला, அசீரியரின் பாளையத்தில் अशूरियों की छावनी में 1,85,000 பேரை சங்கரித்தான். 1,25,000 पुरुषों को मारा। அதிகாலமே எழுந்திருக்கும் போது भोर को जब उठा, இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். उन्होंने देखा कि सब सौ की सौ पड़े हैं। அல்லேலூயா. हालेलुया। எசேக்கியா மந்திரி சபை கூட்டாம ராணுவத்தை கூட்டாம கத்தியின்றி ரத்தமின்றி பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார். हिजकिय्याह ने मंडली नहीं गठित की और सेना भी नहीं तैयार की, ना ही लहू बहाया, एक बड़ी विजय हिजकिय्याह ने प्राप्त की। அது மட்டுமா? यही काफी नहीं। அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு जब ये असुर का राजा था वो यात्रा कर रहा था, திரும்பி போய் தன் தலைநகர் நினிவேயில் இருந்து விட்டான். फिर से वो अपनी जो राजधानी नगर थी उसमें वो ठहर गया। வெட்கத்தோடு போய் விட்டான். लज्जित होकर वहां पर लौट ஒரே गया। ராத்திரியில 1,85,000 பேர் காலி. एक ही रात में 1,25,000 लोग मार गए। பெருமையின் முடிவு, एक बड़ी विजय, மிரட்டலின் முடிவு, घमंड और துணிகரத்தின் முடிவு, ढिठाई का अंत துரோகத்தின் முடிவு. और उसका विद्रोह का अंत। எதிர்பாராத அடி விழுந்தது. जो उसने नहीं चाहा वो उसको मार मिली। ஓடி போய் விட்டான். वो भाग गया। அதோடு கர்த்தர் விடவில்லை. इसमें परमेश्वर ने उसे नहीं छोड़ा। 37ஆம் வசனம்.
அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது वहाँ अपने देवता निश्रोत के मंदिर में दंडवत करता சனகரீபின் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு ஓடி போனார்கள். जो सनहेरीब का बेटा था अत्रमेलेक और सरेसेर उसको वहां पर उसने तलवार से मार दिया. அல்லேலூயா. हालेलुया. இப்போ என்ன நடந்தது? यहाँ पर क्या हुआ? முதல்ல ஏசாயாவை கொண்டு சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. जो यशायाह को लेकर परमेश्वर ने वचन किया था वो वैसे ही चला. அவனை திரும்பி போக பண்ணுவேன், उसे फिर से मैं लौटा दूंगा, அவன் தேசத்திலே அவன் விழுவான். उसके देश में वो गिरेगा. அப்படியே செய்தார். परमेश्वर ने वैसे ही किया. கரங்களை தட்டி ஊக்கமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் சொன்னது நடக்கும். परमेश्वर ने जो कहा है वो चलेगा. வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். और प्रतिज्ञा वैसे ही पूरी होगी. ஆனால் இடையிலே கொஞ்சம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. लेकिन बीच में कुछ संघर्ष करने की आवश्यकता है. ரெண்டு முறை ஆலயத்துக்கு ஓடுகிறான். वह दो समय वह परमेश्वर के भवन में आता है. ஏசாயாவையும் ஜெபிக்க தூண்டுகிறான். यशायाह को प्रार्थना करने के लिए उत्साहित இப்படி करता है. எல்லாம் கொஞ்சம் போராட வேண்டியது இருந்தது. इस तरह से उन्हें संघर्ष करने की आवश्यकता ஆனா थी. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டான். लेकिन उन्हें प्रतिज्ञा को पकड़ लिया. முதல்ல சொல்லப்பட்ட அதே வாக்குத்தத்தம் நிறைவேறினது. जो पहला उसे प्रतिज्ञा दी गई थी वो पूरा हुआ. மகாபரிய சத்துரு அழிந்து போனான். एक बड़ा शत्रु नाश हुआ. அல்லேலூயா. हालेलुया. இந்த சம்பவம் நடந்த பிறகு ये घटना घटने के बाद வேதம் சொல்லுகிறது, वचन कहता है எசேக்கியாவின் கீர்த்தி உலகமெல்லாம் பரவிற்று. जो हिजकिय्याह की प्रशंसा थी पूरे संसार भर में फैल இந்த பெரிய அசீரியனை முறியடிச்சிட்டானாமே उसने एक बड़े असुर राजा का पर विजय प्राप्त என்று की. சகல ஜாதிகள் மத்தியில் எசேக்கியா பெரியவனாய் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. ऐसा बाइबल कहती है कि सारी जातियों के ऊपर हिजकिय्याह राजा प्रधान हुआ. இந்த வெற்றி அவனுக்கு எப்படி கிடைத்தது? यह विजय उसे कैसे प्राप्त हुई? அவன் திறமையினாலா, क्या उसकी योग्यता के कारण, அவனுடைய புத்தி கூர்மையினாலா, क्या उसकी समझदारी के அவனுடைய कारण, படைபலத்தினாலா? क्या उसकी तलवार, ஒன்றுமில்லை. कुछ भी नहीं. அவன் கர்த்தருடைய சமூகத்தை தேடினான். उसने परमेश्वर की उपस्थिति को ढूंढा. தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான். परमेश्वर को अपने आप में दीन किया. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான். परमेश्वर के वचन को उसने प्राप्त किया. அதுக்கு பிறகும் இடையூறு வந்த பொழுது அந்த கடிதத்தையும் தூக்கிட்டு திரும்பவும் தேவனுடைய பாதத்துக்கு और ஓடினான். फिर से रुकावट आने पर फिर से वो पत्र को लेकर परमेश्वर की उपस्थिति में गया. தன்னோடு ஜெபிக்கக்கூடிய ஏசாயாவிடத்தில் சொல்லி ஜெபித்தான். अपने साथ प्रार्थना करने के लिए एसाह से कहा. பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். एक बड़ी विजय प्राप्त की. அல்லேலூயா. हालेलुया. உங்கள் சத்துருக்களையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். आपके शत्रुओं को भी आप जय प्राप्त कर सकते உங்கள் हैं. சத்துருக்களையும் எசேக்கியாவின் வழியிலே ஜெயம் எடுக்க முடியும். आप भी अपने शत्रुओं को यशायाह के मार्ग पर होकर विजय प्राप्त कर सकते हैं. எசேக்கியா கண்ட அற்புதத்தை நீங்களும் காணும்படி செய்வாராக. जिस तरह से हिजकिय्याह ने विजय को प्राप्त की वैसे ही आप भी प्राप्त कर सकते हैं. விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். विश्वास के साथ. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக दूसरी बात எசேக்கியா கண்ட இரண்டாவது அற்புதம் जो हिजकिय्याह ने दूसरा चमत्कार प्राप्त किया. 2 நாளாகமம் दूसरा इतिहास 32:24. 32वां और 24वां वचन. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இப்பொழுது இரண்டாவது வியாதியின் மேல் அற்புத ஜெயம் பெற்றான். यहाँ पर हम देखते हैं दूसरी बात उसने अपने रोगों पर जय प्राप्त की. எசேக்கியாவுக்கு ஒரு பயங்கர வியாதி வந்து விட்டது. हिजकिय्याह को बड़ी रोग आ गया. அவன் படுக்கையில் இருந்தான். जब वो अपने बिछौने पर था. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் விவரமாய் எழுதப்பட்டிருக்கிறது. दूसरा राजा 20वें अध्याय में इसको स्पष्ट रूप से लिखा है. ஏசாயா மூலமாய் தேவன் பேசினார். इस हाँ नबी के द्वारा परमेश्वर ने बातें की. இந்த வியாதியிலிருந்து நீர் பிழைக்க மாட்டீர். इस बीमारी के द्वारा तू नहीं जी सकता. உமக்கு மரணம் குறிக்கப்பட்டு விட்டது. मृत्यु निश्चित हो चुकी है. நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். तू अपने कार्य को राज की कार्य को कर दे. ஏசாயா மூலம் வந்த வார்த்தை. एसाह के द्वारा आए हुए वचन கொஞ்சம் முன்னால தான் படிச்சோம். कुछ देर पहले में हमने पढ़े. ஏசாயா சொல்லது அப்படியே நடக்கும். जो ऐसा ने कहा वो वैसे ही पूरा हुआ. எப்படி சனகரிப்புக்கு சொன்னானோ அப்படியே நடந்துச்சு. जैसा उसने सनहेरीब के विषय में कहा वैसे ही चला. அதே ஏசாயா வாயிலிருந்து எசேக்கியாவுக்கு வார்த்தை வருகிறது. वही एसाह के मुंह से हिजकिय्याह को वचन मिलता है. நீர் செத்து போவீர். तू मर जाएगा. குடும்பத்தின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும். जो ते परिवार का कार्य है उसे उन्हें बोल दे. அப்ப இது ரொம்ப கட்டாயம் நடக்க போற விஷயம். ये जो है निश्चित रूप से चलने वाला एक विषय है. பரலோகத்தின் தேவன் தீர்மானித்த விஷயம். क्योंकि स्वर्ग का परमेश्वर ने इसे निश्चित कर लिया था. இத கேள்விப்பட்ட உடனே इसको जब उसने सुना எசேக்கியா என்ன செய்தார்? हिजकिय्याह ने क्या किया. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
दूसरा राजा 20वां अध्याय और उसका दूसरा தன் वचन। முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டான். उसने अपने दीवार की ओर मुंह फेरा। அல்லேலூயா. हालेलुया। இந்த வியாதியிலே அவனுக்கு செய்தி வந்த உடனே சுவர்புறமாய் திரும்பி கொண்டான். जब इस बीमारी की सूचना उसको मिली और वह उसने क्या किया, दीवार की ओर अपने मुंह को फेरा। வியாதி படுக்கையில இருந்தா நிறைய பேர் பார்க்க வருவாங்க. जब आप बीमारी हो तो बहुत से लोग आपको देखने आएंगे। ராஜா வியாதியா இருந்தா அப்புறம் எவ்வளவு பேர் பார்க்க வருவாங்க. और यदि राजा बीमार हो तो कितने लोग उसे देखने आएंगे। அப்போலோ ஆஸ்பத்திரி வாசல்ல எவ்வளவு பேர் இரவு பகலா கிடந்தது நம்ம பார்த்தோம். தெரியலையோ? अपोलो जो हॉस्पिटल था वहाँ पर रात दिन हमने कितने लोगों को देखा। அப்போ ராஜாவுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க. तो हम देखते हैं कि इस राजा को कितने लोग देखने आएंगे। இவர் பார்க்கறாரு, यहाँ देखता है இப்ப இந்த மனித அனுதாபங்களை வாங்கி பிரயோஜனம் இல்ல. जो मनुष्य की द्वारा प्राप्त है उनसे कोई लाभ नहीं। இப்ப ஒரே ஒரு வழிதான் உண்டு, என் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். एक ही एक रास्ता है, वो परमेश्वर की ओर देखना। கொஞ்சம் பலம் இருந்தா ஆலயத்துக்கு ஓடுவார். थोड़ा सा बल था तो वो भवन को दौड़ कर गया। படுக்கை ஆகி போச்சு. लेकिन अब जो है वो पूरे बिछोने எழும்பி पर आ गया। ஆலயத்துக்கு ஓட முடியாது. कैसे वो भवन में जा सकता है? அதனால தீர்மானித்தார், इसलिए उसने निर्णय किया, படுக்கையே ஆலயமா மாத்திடுறேன். जो मेरा बिछोना है मैं उसे ही भवन बना दूंगा। அப்படியே சுவர்புறமாய் திரும்பி படுத்துக்கொண்டார். वैसे ही वो दीवार की ओर फिर गया। அப்ப காலமெல்லாம் இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ये अपने जीवन में इसकी एक आदत थी, எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே மனுஷனை விட்டு திரும்பி கர்த்தருக்கு நேரா திரும்பிடுவார். किसी भी समस्या में मनुष्य को छोड़कर तुरंत वो परमेश्वर की ओर फिरना। அதான் அந்த மனுஷன் வெற்றி மேல வெற்றி பெற்றான். यही है जो इस व्यक्ति की विजय அவன் சித்தி பெற்றான் என்று பைபிள்ல எழுதி இருக்கிறது. उसने सफलता प्राप्त की, ऐसा वचन அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு நேராய் தன் முகத்தை திருப்பார் இந்த மனிதன். इसने परमेश्वर की ओर अपने मुख को फेरा சுவர்புறமாய் திரும்பினான். और उसने दीवार की ओर मुंह कर लिया। மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், तीसरे वचन में हम देखते हैं, அழுது ஜெபித்தான். उसने रोकर प्रार्थना की। ஒரு ராஜா அழுது ஜெபித்தான். एक राजा ने फूट फूट कर रोया। இந்த ஜெபத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கூட வழக்கமா எழுதி வச்சிருக்கிறார் அவருடைய புத்தகத்துல. यशायाह की जो भविष्यद्वक्ता की पुस्तक है उसमें भी बहुत ही स्पष्ट रूप से इस बात को लिखा நான் है। கூவினேன் கதறினேன் எவ்வளவோ காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. और बहुत सी कार्य को लिखा है कि वो फूट फूट कर रोकने लगा, हिचकिचाने लगा। அவ்வளவு தூரம் அந்த மனுஷன் அழுது ஜெபித்தான். इतनी दूर तक कि वह व्यक्ति रोकर प्रार्थना करा। இந்த ஜெபம் தொடங்கின உடனே जब ये प्रार्थना शुरू हुई, ஏசாயா முற்றத்துல தான் போயிருந்தார். जब जो यशायाह था वो एक आंगन में ही गया था। ஆண்டவர் வார்த்தை உடனே ஏசாயாவுக்கு வெளிப்பட்டது. तुरंत परमेश्वर का वचन यशायाह को प्रकट हुआ, நீ திரும்பி போய் ஏசாயாவிடத்திலே சொல்லு, तू फिर से जाकर हिजकिय्याह को कहा, நான் விண்ணப்பத்தை கேட்டேன், तेरी विनती को मैंने सुन ली है, கண்ணீரை கண்டேன், तेरे आंसुओं को मैंने देखी है, 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன். और तुझे 15 वर्ष बढ़ा दिए हैं। அல்லேலூயா. हालेलुया। பரலோகத்தினுடைய திட்டம் அதிரடியாய் மாற்றப்பட்டது. और जो परमेश्वर स्वर्ग की योजना थी वो तुरंत बदली गई, ஒருவன் சுவர்புறமாய் திரும்பி அழுது ஜெபித்த காரணத்தினால், क्योंकि एक व्यक्ति ने दीवार की ओर अपने मुंह को रोकर प्रार्थना करने के कारण, ஜெபத்தினால் வெற்றி கண்ட மனிதன், और प्रार्थना के द्वारा विजय प्राप्त करने वाला व्यक्ति, வியாதி சுகமாயிற்று, उसकी रोग से चंगाई मिली, எழுந்தான், वह उठा, 15 வருஷம் நல்லா வாழ்ந்தான். 15 वर्ष वो अच्छा जिया। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நாம் வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். इन दिनों हम निर्बलता में और बीमारियों से ग्रसित हैं। இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். आज एक निर्णय लीजिए, இந்த வியாதிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். इस बीमारी का अंत अवश्य होना चाहिए। நான் சுவர்புறமாய் திரும்பி அழுது ஜெபிப்பேன். और मैं फिर से दीवार की ओर मुंह फेर कर रोकर प्रार्थना என் करूंगा। ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து நான் அழுது ஜெபிப்பேன். मैं अपने परमेश्वर के पैरों को पकड़कर प्रार्थना करूंगा। ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரோ, हे परमेश्वर मुझे चंगाई दीजिए, என் நாட்களை நீட்டி தாரோ. मेरी आयु को बढ़ा कर दीजिए। அது வரணும் மனசுல. वो आपके मन में आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க மனசுல விட்டு கொடுக்க கூடாது. अपने अपने मन से उसे ना निकाले। நீங்கள் வாழ வேண்டியவர்கள். आपको जीवित रहना है। நான் கர்த்தருக்காக அவர் வைத்த நாளெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும். आपको कहना कि जितने दिन परमेश्वर ने मुझे रखे हैं मैं उसे जीवना चाहता என் हूँ। குடும்பத்திலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நான் நிறைவேற்றும் வரை வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க जो வேண்டும். परिवार में करने वाले कार्य हैं उसको पूरा करने के लिए मुझे जीवित रहना है। என்னை கொண்டு இந்த உலகத்திலே தேவன் செய்ய நினைத்தவைகள் நிறைவேறும் வரை நான் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். मुझे लेकर जो परमेश्वर इस संसार में काम करने जा रहा है उसको पूरा करने तक के मुझे जीवित रहना है। அழுது ஜெபிக்க வேண்டும். रोकर प्रार्थना करनी है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அற்புதங்களை செய்வார். परमेश्वर चमत्कार करेगा। இன்னைக்கு பலர் कुछ एक लोग கொஞ்சம் வியாதி வந்த உடனே
बीमारियां आने पर இனி எப்படியும் நான் சீக்கிரம் செத்து போவேன் அவங்களே முடிவு கட்டிடுவாங்க. वो अब मैं जल्द ही मर जाऊंगा ऐसा वो अपना अंत खुद ही कर लेते हैं। எசேக்கியாவை பாருங்க, हिजकिय्याह को देखिए, கர்த்தரே சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சுன்னு. परमेश्वर ने ही कह दिया कि तेरा अंत हो गया। அதுக்கு பிறகு சொல்ல இல்ல இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் வேணும். वो कहता नहीं नहीं मुझे कुछ और दिन चाहिए। அல்லேலூயா. हालेलुया। சாவை விரும்புகிறவர்களா இருக்க கூடாது. मृत्यु को चाहने वाले नहीं होना चाहिए। சாவின் மேல் பயம் இருக்க கூடாது. जो मरने के लिए आपको भय भी नहीं होना चाहिए। எப்பொழுது கர்த்தர் அழைத்தாலும் போக ஆயத்தமா இருக்கணும். जब परमेश्वर हमको बुलाएगा आप उसके लिए तैयार रहना चाहिए। ஆனால் लेकिन ஒருவரும் சாவை விரும்பி கொண்டிருக்க கூடாது. लेकिन मृत्यु को आपको नहीं चाहना चाहिए। சாவை தேடி கொண்டிருக்க கூடாது. मृत्यु की खोज नहीं करनी चाहिए। அதெல்லாம் வாழ்க்கை வெறுத்த கேசுகள் தான். यही है जीवन से थक जाने वाला एक केस। வாழ்க்கை வெறுப்பினாலே இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள். आप जीवन से थक जाए तो ही आप इस तरह से बात करेंगे। எசேக்கியா போராடி ஜெபித்தான். हिजकिय्याह राजा ने संघर्ष के साथ प्रार्थना की வியாதியின் மேல் பெரிய வெற்றியை और கண்டார். उसने अपने रोगों पर एक बड़ी विजय को प्राप्त की। சத்ருவின் மேல் பெரிய வெற்றி, शत्रु पर बड़ी विजय வியாதியின் மேல் பெரிய வெற்றி, और रोगों पर बड़ी विजय, ரெண்டும் மகாபெரிய வெற்றி. दोनों एक बड़ी विजय। வேற யார் சரித்திரத்திலும் இல்லாத வெற்றிகள். किसी दूसरे इतिहास में हम इसको नहीं देखते हैं। உங்களுக்கும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். आपको भी परमेश्वर ऐसा ही करना चाहता है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். सभी घुटने टेकें। ஆண்டவர் நோக்கி கூப்பிட போகிறோம். हम परमेश्वर को देखिए और प्रार्थना அல்லேலூயா. करें। हालेलुया। முதலாவது வியாதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். पहला है जो हम बीमारियों के लिए प्रार्थना करें। எல்லாரும் போராடி இன்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க. सभी एक संघर्ष के साथ எசேக்கியாவை போல हिजकिय्याह के समान இந்த வியாதி இன்றைக்கு முடிவு கட்டப்படணும். आज ये बीमारी आज ही अंत होना चाहिए। எசேக்கியா ஒரு ஜெபம் பண்ணினான் பாருங்க. देखिए हिजकिय्याह ने किस तरह से प्रार्थना की। ஏசாயா முற்றத்துல தான் போயிருந்தான். जो वो यशायाह नबी था वो आंगन में ही गया था। உடனே தேவனுடைய திட்டம் மாற்றப்பட்டது. तुरंत परमेश्वर की योजना बदल गई। இன்றைக்கு இந்த ஜெப வேளையில் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணும். आज के दिन इस प्रार्थना के द्वारा एक चमत्कार चलना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குங்க. परमेश्वर की महिमा। எசேக்கியாவை போல ஒரு வேகம் உங்களுக்குள்ள வரட்டும். एक उद्वेग जो हिजकिय्याह के अंदर आया था वैसे आपको अंदर आने உங்க पाए। சரீரத்தின் சுகத்துக்காக இப்ப போராடுங்க. आप अपने शरीर की चंगाई के लिए संघर्ष करें। இந்த வியாதி என்னதும் ஆகட்டும்னு சொல்லாதுங்க. ये बीमारी कुछ भी आए ऐसा ना सोचें। தேவன் உனக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். परमेश्वर आपको चमत्कार करना चाहता है। நீ ஏன் சாத்தானுடைய திட்டத்துக்கு விட்டு கொடுக்கிற? क्यों तू शैतान की योजना के लिए अपने आप को अर्पण நீ करता है? ஏன் வியாதிக்கு விட்டு கொடுக்கிற? क्यों तू रोगों के लिए अर्पण करता है? போராடி ஜெயம் பெற தேவன் எதிர்பார்க்கிறார். संघर्ष के साथ प्रार्थना कर और जय प्राप्त करना। ஜெபிங்க ஜெபிங்க போராடுங்க. युद्ध कीजिए। ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. परमेश्वर को देखिए और प्रार्थना இந்த करें। வியாதியை மாற்றி தாரோன்னு சொல்லுங்க. कहे कि इस बीमारी को बदल कर दीजिए। எசேக்கியாவை போல அழுது ஜெபிங்க. हिजकिय्याह के समान रोए और प्रार्थना करें। ஆண்டவரே இந்த வியாதி இனி இருக்க கூடாது. अब ये बीमारी नहीं रहना चाहिए। என்னை விட்டதை மாற்றும். मुझे छोड़कर ये बीमारी இந்த दूर हो। பலவீனம் இப்பொழுது உடைக்கப்படட்டும். आज ये निर्बलता आज ही टूटने पाए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரம். परमेश्वर चमत्कार करने का समय இன்னும் ஊக்கமாய் கூப்பிட வேண்டும். और भी आप जोर से पुकारें। உங்க சரீரத்துல வியாதி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. क्या आपके शरीर में बीमारी आपको दुख पहुंचा रही है? அல்லது விடுதலை பெறணும்னு ஒரு ஊக்கம் ஏன் வர மாட்டேங்குது? क्यों आपको छुटकारे के लिए एक उद्वेग नहीं आता? இதான் சாத்தானுடைய தந்திரம். यही है शैतान का मंत्र। அது உடைக்கப்படட்டும். वो टूटने पाए। ஒவ்வொருவரும் போராடி ஜெபிக்க தொடங்குங்க. हर एक संघर्ष करके और प्रार्थना करें। நான் பூரண தீர்க்காயுளோடு தான் மரிப்பேன். मैं पूरी आयु में ही मरूंगा அகால மரணம் எங்க குடும்பத்துல கிடையாது. और अकाल मृत्यु मेरे जीवन में परिवार में नहीं வியாதி आएगी। எங்களை கொல்ல முடியாது. बीमारी मुझे नाश नहीं कर सकती। சொல்லுங்க சொல்லுங்க வாய் திறந்து. मुंह खोल कर बोलिए। வார்த்தைகளை சொல்லும் பொழுது சத்துரு வெட்கப்பட்டு ஓடி जब போவான். आप ऐसा कहेंगे तो शत्रु लज्जित होकर ஹalleluya. भागेगा। हालेलुया। ஹalleluya. हालेलुया। வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. वचन बोलकर प्रार्थना करें। பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. सभी प्रार्थना करें। ஹalleluya. हालेलुया। வாலிப பிள்ளைகள்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. जवान बच्चे घुटने टेक कर प्रार्थना Praise the करें। Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். हमारी प्रार्थना को परमेश्वर सुन रहा है। தேவன் உங்கள் சரீரங்களில் அற்புதங்கள் செய்கிறார். परमेश्वर आपके शरीर को में चमत्कार कर रहा है। இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலாம். हाथ कला ताली बजाकर प्रार्थना நாம் எந்த அற்புதத்தை கேட்டோமோ கர்த்தர் அந்த கிரியை जो आपने நடப்பிப்பார். मांगा परमेश्वर कर रहा है। Jesus, hallelujah.
Oraba Shandara Baudala Kabalaba Shila Balabalaba. O Ribadala Bokamanama Shekala Bauriantumanama Shala Balabalaba. Rifiri Contora Baudara Shala Baudarantuna Malabalaba Shandula Bakabala. Hallelujah. Ribalabushi Balabadara Badira Balaba Shakalaba. Yeshuvi Namatil Polada Noigel Vilegi Bogato. Yeshuvi Namatil Ella Balavina Katagal Utekapata Bogato. It pulled the Putubalan Yarangata. Over the Sarirangal Putubalan Yarangata. Over the Sarirangal Viadigal Muriatikapata. Yeshekiavu Karpudam say that. Ade Devan Indum Chivikiri. Over a Valamai Velipaduto. Over Arpudata Sarirangal Nadapio. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Devanude Arpudo. Ekel Sarirangal Vilangaradaka Stotero. Devanude Arpudo. Ekel Sarirangal Vilangaradaka Stotero. Amen. Hallelujah. Devan. ஒருவனுடைய அழுகையின் ஜெபத்தை கேட்டு உங்க திட்டத்தையே மாற்றி அமைத்தீங்க. எவ்வளவு பெரிய தேவன். அழுகையின் ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவன். உன் விண்ணப்பத்தை காண்கிறவர், கேட்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. ஸ்தோத்திரம் இயேசுயா. ஹல்லேலூயா. இந்த வேளை சத்துருவின் பிடிகள், மனித போராட்டங்கள், இவைகளின் நடுவில் இருக்கிறவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டின வாக்குத்தத்தத்தை மறுபடியும் பற்றி கொள்ளுங்கள். யாராயிலும் இடையில் அதை விட்டுவிட்டது உண்டானால் திரும்ப ஆவியானவர் அதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையில் அதை கேட்ச் பண்ணுங்க, அதை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுங்க, கடைசி வர பிடித்து கொள்ளுங்க. இனிமேல் அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு பொழுதும் விட்டுறாதீங்க. அதை சொல்லி 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 மனப்பாடமா சொல்லி 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 ஜெபித்து போராடுங்க. சத்துரு முறி அடிக்கப்படுவான். அவன் எவ்வளவு பெரிய அசீரியனா இருக்கட்டும், அவன் திரும்பி போக கர்த்தர் செய்வார். அவன் தேசத்திலே அவன் விழுந்து போக கர்த்தர் செய்வார். ஆமென். நீ ஆலயத்தில் இருப்ப, நீ தேவபாதத்தில் இருப்ப, உனக்காய் பரலோகம் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த சத்துரு போராட்டங்கள் நீங்கும்படியாய். எல்லாரும் கொஞ்சம் அவரவர் போராடி ஜெபிக்க பழகணும். அங்கதான் வெற்றி வரும். அதுக்கு தான் கர்த்தர் சில போராட்டங்களை வச்சிருக்கிறார் பாருங்க. நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். உங்கள் கைகளை போருக்கும் உங்கள் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். அதை புரிஞ்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் ஃபோல்ஸா ஜெபம் பண்ண பழகுங்க, ஜெபம் பண்ண பழகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லி வாக்குத்தத்தமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இடையில வித்தியாசமா காரியம் நடக்குதுன்னா அது கிடையாது, ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் தான் நடக்கும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வார்த்தைகள் தான் பிசாசு தலையில சவுக்கடியா விழும், ஓடியே போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தங்களை சுற்றி நிற்கிற பொல்லாத சத்துரு ஓடி போகும்படியாய், பிசாசின் ஆவிகள் ஓடி போகும்படியாய், மனித போராட்டங்கள் அகன்று போகும்படியாய் இப்பொழுது சமூகத்தில் போராடும் பொழுது ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில் பரலோகத்திலிருந்து தூதன் அனுப்பப்படுவானாக, பரலோகத்திலிருந்து தூதன் அனுப்பப்படுவானாக. அசீரியருடைய பாளையத்திலே 1,85,000 பேரை ஒரே தூதன் அடித்து கொண்டான். கர்த்தருடைய வல்லமையான கிரியை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். தேவனிடத்திலிருந்து ஆயுதம் புறப்படட்டும், தேவனிடத்திலிருந்து தூதன் புறப்படட்டும். முற்றுகை போட்டிருக்கிற சத்துரு வெக்கப்பட்டு ஓடுவான், வெக்கப்பட்டு ஓடுவான். அவனை
திசை திருப்புகிற கர்த்தர், அவனுடைய நாசியில கொரட்டை போட்டு அவனை திருப்பி அனுப்புகிற கர்த்தர், அவனை அவன் தேசத்திலே விழ வைக்கிறவர், அவனுடைய ஆட்களுடைய கையினாலே விழ பண்ணுகிறவர். ஷபலபலப கபரா சந்தலப கபலபா உலபரபா ஷலபதரபா திரபலபா சந்தலப கபௌரியா. சத்துரு விரோதமாய் போராடும் பொழுது நிச்சயம் தேவ பிள்ளையே உனக்கு வெற்றி உண்டு, நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டு. சந்தேகப்படாமல் விசுவாசி, அவிசுவாசப்படாமல் விசுவாசி. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் இறுதியாய் நிறைவேற போகிறது, இறுதியாய் அது நிறைவேற போகிறது. ஒரு வார்த்தையாயிலும் தரையிலே விழ விடமாட்டா, தரையிலே விழ விடமாட்டா. உலபா ஷபலபலபலபா ரெபலபா சந்தலபா கபலபா. ஆமென். மனித போராட்டங்கள், அந்த போராடுகிற மனிதர்கள் தாழ்த்தப்பட்டு போகட்டும், கீழ் அடங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் கீழ் அடங்கட்டும். என்னோடு போராடுகிற மனிதர்கள் இயேசுவின் நாமத்தில் கீழ் அடங்கட்டும், கீழ் அடங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் கீழ் அடங்கட்டும். ஷபபபபபபபா உலபதலபா கபலபா ஷலபதரபா திரபலபா சந்தலபா கபலபா ரியாலபா ஷலபதரபா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிற எசேக்கியா கண்ட அற்புதம், மகாபெரிய வெற்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு வருவதாக, ஜீவியங்கள்ல வருவதாக, தொழில்கள்ல வருவதாக, வேலை ஸ்தலங்களில் வருவதாக, ஆமென், வீடுகளில் வருவதாக, வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் வெற்றி வருவதாக. சத்துரு விழுவானாக, சத்துரு விழுவானாக, சத்துரு கீழ்ப்படுத்தப்படுவானாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். ஆமென். இதே ஜெபத்தை வீடுகளில் செய்யுங்க, தனியா செய்யுங்க, குடும்பமா செய்யுங்க. வெற்றி உங்கள் கையில். கர்த்தர் உங்களுக்காய் போராட ஆயத்தம். நீங்கள் அவர் பாதத்தில் காத்திருக்க ஆயத்தமா? எசேக்கியாவை போல அவரை தேடி தேடி அவர் பாதத்தை தேட ஆயத்தமா? அவர் பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? வெற்றி நிச்சயம் உங்க கையில இருக்கு. இந்த வெற்றி கனியை இழந்து போகாதிருங்க, உங்க நிர்விசாரத்தினால இழந்து விடாதிருங்க. கர்த்தர் எசேக்கியாவுக்கு தந்த பெரிய அற்புதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வார். ஆமென். மறுபடியும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு எனக்காக செய்வார், இயேசு எனக்காக செய்வார், இயேசு எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எசேக்கியா ஒரு ராஜா, ஆனால் அவருக்குள் இருந்த விசுவாசம், அவரது கிரியையிலே வெளிப்படுத்தினார், ஜெபத்திலே வெளிப்படுத்தினார், விசுவாசத்தை ஆமென் அவர் செயலிலே காண்பித்தார். எவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்டார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு தந்தபடியினால் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இப்படி செய்ய போறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். யாராயிலும் அதை மறந்து தவற விட்டிருந்தால் திரும்ப அதை கொடுங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட கிருபையா இறங்கி அந்த வாக்குத்தத்தங்களை கொடுங்க ஆண்டவரே. அவள் அதை பற்றி கொள்ளட்டும், வெற்றி பெறட்டும், சத்துரு முறிக்கப்பட்டு ஓடி போகட்டும், மனித சத்துருக்கள் எல்லாம் கீழடங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்து விடுவீராக. வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முழுவதும் மாறட்டும். ஆமென். பூரண ஆயுசு வரை சுகமாய் வாழ்வதற்கு ஒவ்வொருவர் மேலும் கிருபை ஊற்றும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். பெரிய காரியங்களை தேவன் செய்யும். உமது பரிசுத்த நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்தும். உமது ஆளுகை எங்களில் வருவதாக நாதா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.